அன்பான அக்ஷரா அண்ணாமலை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரி. இன்றைய பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது மே மாத பலன்கள். மே மாதம்னா என்ன? மே 1ஆம் தேதியே பாருங்க மிகவும் சிறப்பான மாதம் தான். அது மட்டுமே இல்லை, மே மாசத்துல 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்கள்னா அன்னைக்கு எல்லாரும் பாருங்க அரசாங்க விடுமுறை விடப்பட்டு உழைக்கிற மக்கள் அனைவருமே ஓய்வு இருக்கக்கூடிய நாளாகத்தான் மே 1ஆம் தேதி இருக்கிறது. மே 1ஆம் தேதி ஆரம்பத்துல இருந்து பாருங்களேன், சூரியன் மேச ராசியில இருக்காரு, தன்னுடைய உச்ச பலத்தோட இருக்கிறாரு. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்க உங்களுக்கு மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்ப இந்த மே மாதம் முழுவதுமே ஒவ்வொரு ராசிக்காரங்க எல்லாருமே ரெண்டு விதமான பலன்களை அனுபவிக்க போறாங்க. இந்த மே மாசத்துலதான் நிறைய மே 4ஆம் தேதி பாருங்க அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அது மே 21ஆம் தேதி வரைக்கும் அந்த தாக்கம், வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாட்கள்ல உங்களுக்கு வெயிலோட தாக்கத்தினால பாருங்க அதிகமாக உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பாருங்க, அம்மை போடுறது, குப்பளம் உடம்புல பார்த்தீங்கன்னா குப்பளம் குப்பளமா இருக்கிற இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்கும். இப்ப இது மட்டுமே இருந்தால் போதுமானா வழிபாடுகள், முக்கியமாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் பாருங்க வழிபாடுகள், திருவிழாக்கள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த மே மாதம் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அதிகமாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். மக்கள் மத்தியில ஆன்மீகம் அதிகமாக ஊற்றெடுக்கக்கூடிய மாதமாகத்தான் மே மாதமானது இருக்குது. இந்த மே மாசத்திலேயே பாருங்க முக்கியமான ஒரு கடவுள் வழிபாடுக்குரிய நாளாகவும் இருக்குது. எல்லாரும் பாருங்க, நான் எனக்கு கோயிலுக்கு போகவே பிடிக்காது, எனக்கு சாமி கும்பிட பிடிக்காது அப்படி நினைக்கிறவங்க கூட நிறைய நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் கடன் பிரச்சனையால அவதிப்படுறேன் நானு, அப்புறம் எனக்கு திருமணமே ஆகல, எனக்கு எல்லா காரியம் தடையாகிட்டே இருக்கு, ரொம்ப நாளா வீடு கட்ட நினைக்க வீடே கட்ட முடியாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மே மாசத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாள் மட்டும் போய் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட டைம்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வழிபாடானது உங்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். வைகாசி மாசம் 1ஆம் தேதி, மே மாசத்துல 15ஆம் தேதி காலையில 6:20 இருந்து 9 மணிக்குள்ள உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல பெருமாளுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி 21 தடவை நீங்க 27 முறை நீங்க வலம் வரணும். வலம் வலம் வர்றப்ப நம்ம ஒவ்வொரு பூவா நம்ம கொடிமரத்தை வச்சுக்கிட்டே வரணும். அந்த இடத்துல நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து, நியாயமான கோரிக்கைகளை வைத்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதற்குள் உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறப்பட்டு உங்களுடைய பெருமாளின் அருளாசி பரிபூர்ணமாக இருக்கும். அந்த மே மாசத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. இது பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும். அப்படி இருக்கிறப்ப இந்த மே மாசத்துல அதனால நீங்க கோயிலுக்கே நான் போக மாட்டேன்னு சொல்றவங்க கூட போய் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய அமைப்புகள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாகும். இந்த பதிவுல நாம மே மாசம் முழுவதுமே ஒவ்வொரு ராசிகளுக்கும் நல்ல பலன்கள் எது கொடுக்க இருக்குது, எதுல நம்ம கவனமாக இருக்கணும், வீடு கட்டலாமா, திருமணம் நடக்குமா, இல்ல எனக்கு வெளியூர் போகணும், நான் படிச்ச படிப்புக்கு தக்கன வேலை கிடைக்குமா, இல்ல எனக்கு மேல்படி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா, அந்த மாதிரி அமைப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி இருக்க போறோங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமான பதிவுகள், ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பதிவுகள் இந்த சேனல் நம்ம அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அன்பான ரிஷபராசி நேயர்களே, மே மாசம் மே மாசம் ஆரம்பத்துல பாருங்க உங்களுக்கு ஒரு பயமும் பதட்டமும் இருக்கத்தான் செய்யும். நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே, நம்ம இத்தனை நாள் வேஸ்டாவே நாளை கழிச்சிட்டோமே, என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு பதற்றம் இருக்கும். முறையான வருமானம் நமக்கு இல்லாம இருக்கு, எப்படி நம்ம வருமானத்தை பெருக்கிறது, என்ன செய்யலாம் எண்ணங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தினோட பிற்பகுதியில பாருங்க மெதுவா ஒவ்வொருதா முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பயப்படுற மாதிரி இந்த மாத இறுதியில உங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4 சூரிய பகவானானவர் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. 14ஆம் தேதி முடிஞ்ச விட்டு 15ஆம் தேதி உங்க ராசிக்குள்ள வராரு. அப்ப 4ஆம் அதிபதி நம்ம ராசியில உட்கார்றப்ப உங்களால நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஏதாவது உழைப்ப நோக்கி போய்கிட்டே இருக்கணும், நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும், ஒரு அந்தஸ்தை உயர்த்தணும்,
ஒரு அசையா சொத்துக்கள் வாங்கணும். இது இவ்வளவுதான் உழைச்சு ஒன்றும் வேலையே பார்க்க முடியாம இருக்கும். இந்த வேலை பார்த்தாலும் கையில காசு தங்காம இருக்குது, எதுவுமே செய்ய முடியாம இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையுமே பாருங்க, இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாசத்துல வந்து ரொம்ப ஒரு இறுதியில நீங்க பாக்குறப்ப நல்ல மாதமாகத்தான் உங்களுக்கு இருக்கும். அதற்குண்டான முதலீடு நீங்க போட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒண்ணு உங்களுடைய உடல் உழைப்பை வந்து நீங்க மூலதனமா போடுவீங்க. அப்படி இல்லை அப்படி ஏதாவது நீங்க வந்து பொருள் முதலீடு பண்ணி என்ன செய்யலாம், வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த மே மாசத்துல வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த மாசம் நடுப்பகுதியில உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நீங்க உங்களுக்கே ஒரு மனசுல ஒரு நிரந்தரமான ஒரு எண்ணம் வந்துடும். சரி பரவாயில்ல, நம்ம வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ஒரு வெற்றி பக்கத்துல இருக்கிறது இந்த மாதிரி வந்துடும். இப்ப இது வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்க யாருக்காவது வந்து குழந்தை பேர் இல்லாம இருந்தா அந்த தாய்மை பாக்கியம் அடையக்கூடிய வாய்ப்பு வந்து ரிஷப ராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டுமே இல்லை, உங்க தாய் வழி சொத்துக்கள் தாயார் மூலமாக அதிகமான அனுகூலம் வரக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்துல கொஞ்சம் நீங்க வந்து கவனம் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ வரத்தான் செய்யும். நீங்க தான் கொஞ்சம் பக்குவமா பார்த்து பேசுறப்ப உங்களுக்கு சரியா இருக்கும். இப்ப உங்களுக்கு வந்து பாருங்களேன், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த ஆடை ஆபரண சேர்க்கை வரக்கூடிய வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு உயரக்கூடிய அளவுல இருக்குது. உங்களால் இந்த மாசம் வந்து ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய அளவுல நீங்க வந்து வெற்றி பெறக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்பயுமே பாருங்க ஒரு நேர்மையான குணம் இருக்கும். இப்ப சில இதை முடிவு எடுத்தா மாறவே மாட்டீங்க. அந்த முடிவுகளை மாற்றக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாசம் வந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மிகவும் ஒரு நல்ல ஒரு நேரமாகத்தான் இருக்குது. நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மே மாதம் இந்த அளவுல உங்க ரிசல்ட் வரப்போகுது. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து மார்க் வாங்கியிருப்பீங்க. அடுத்த கட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மாசம் வந்து ஒரு நல்ல ஒரு திறமையான இடத்துல உங்களுக்கு இதுவரைக்கும் எதிர்பார்த்த இடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் படிச்சு முடிச்சுட்டேன், நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்களும் பாருங்க, இந்த மாசத்துக்குள்ளேயே ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் நீ எதிர்பார்த்த லக்ஸரியான வேலைகள், அதிகமான சம்பளம், ஒரு நல்ல ஒரு வேலையை எதிர்பார்த்துருக்கீங்களா, அந்த வேலை வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. சந்தோஷப்பட போறீங்க நீங்க ரிஷபராசிக்காரங்களே. உங்களால வந்து நீங்க எப்பயுமே வந்து யாருக்கும் நீங்க ஏமாத்த மாட்டீங்க. நீங்க தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏமாறக்கூடியவங்க. இந்த 20 வயசுக்கு உட்பட்ட மாணவர்கள் இல்லைன்னா மாணவிகள் மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து கவனமாக இருக்கும். நண்பர்களில கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களால நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க. அப்ப வந்து நீங்க நண்பர்கள் மூலமாக எங்கேயும் வெளியில போனாலும் சரி, இல்ல வெளியூருக்கு போனாலும் சரி, டூர் போனாலும் சரிதான் ரொம்ப நீங்க வந்து கவனமாக இருந்துக்கணும். உங்க வீட்லயோ இல்ல உங்களுடைய நண்பர்கள் மூலமாக யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்க மூலமா நீங்க போயிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு உங்களுடைய டிராவல் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பதட்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீர்நிலைகள்ல இருக்க போறீங்க, டூர் போறீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். நீர்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வரும் நெருப்பு சார்ந்த விஷயங்கள்ல, நான் நெருப்பு சார்ந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு இல்லை ரிஷப ராசியை சேர்ந்த பெண்களும் பாருங்க, அடுப்படியில கிச்சன்ல வேலை ஆகிறப்ப ரொம்ப வந்து கவனக்குறைவு ஏதோ ஒரு சிந்தனை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால சின்ன சின்ன அளவுல கொஞ்சம் உடல்ல ஏதாவது பாதிப்பு வர்ற மாதிரி இருக்கனால இந்த வேலையை பார்க்குறப்ப வந்து நீங்க ரொம்ப கவனமாக பார்க்க வேணும். மற்றவங்கள்ட்ட பேசுறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்ப குடும்ப உறுப்பினர்கள்ட்ட வந்து நீங்க பழகுற தன்மை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் மாத்திக்கங்க. நீங்க வந்து எல்லாத்துக்கும் பாருங்களேன், நீங்க வந்து உங்களுடைய மாத்திக்கிட்டப்ப இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மே மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில வந்து நீங்க முருகர் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும். செவ்வாய்க்கிழமை காலையில 6ல இருந்து 7 மணிக்குள்ள போங்க, நைட் 8 to 9 போங்க. செவ்வாய் ஓரையில போய் 9 மாவிளக்கு தீபம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மே மாதம் முழுவதும் ஒரு சிறப்பான பலன்களை தருவதற்கு முருகப்பெருமான் அருள் அவ்வளவு தூரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதா இருக்கு. நன்றி, வணக்கம். அன்பான அக்ஷரா அண்ணாமலை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி. பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மே மாத பலன்கள். மே மாதம்னா என்ன? மே 1ஆம் தேதியே பாருங்க மிகவும் சிறப்பான மாதம். அது மட்டுமே இல்லை, மே மாசத்துல வந்து 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் அன்னைக்கு. எல்லாரும் பாருங்க அரசாங்க விடுமுறை விடப்பட்டு உழைக்கிற மக்கள் அனைவருமே வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாகத்தான் மே 1ஆம் தேதி இருக்கிறது. மே 1ஆம் தேதி ஆரம்பத்துல இருந்து பாருங்களேன், சூரியன் வந்து மேச ராசியில இருக்காரு, தன்னுடைய உச்ச பலத்தோட இருக்கிறாரு. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்க உங்களுக்கு மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்ப இந்த மே மாதம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்க எல்லாருமே வந்து 2 விதமான பலன்களை வந்து அனுபவிக்க போறாங்க.
இந்த மே மாசத்துல தான் நிறைய வந்து மே 4ஆம் தேதி பாருங்க அக்னி நட்சத்திரம் வந்து ஆரம்பமாகுது. அது வந்து மே 21ஆம் தேதி வரைக்கும் அந்த தாக்கம், வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு வெயிலோட தாக்கத்தினால பாருங்க அதிகமாக வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பாருங்க அம்மை போடுறது, கொப்பளம் உடம்புல பார்த்தீங்கன்னா கொப்பளம் கொப்பளமா இருக்கிற இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்கும். இப்ப இது மட்டுமே இருந்தால் போதுமானா வழிபாடுகள் முக்கியமாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் பாருங்க வழிபாடுகள் திருவிழாக்கள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த மே மாதம் வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வந்து அதிகமாக நடைபெறக்கூடியதாகவும் மக்கள் மத்தியில வந்து ஆன்மீகம் அதிகமாக ஊற்றெடுக்கக்கூடிய மாதமாகத்தான் மே மாதமானது இருக்குது. இந்த மே மாசத்திலேயே பாருங்க முக்கியமான ஒரு கடவுள் வழிபாடுக்குரிய நாளாகவும் இருக்குது. எல்லாரும் பாருங்க நான் எனக்கு கோயிலுக்கு போகவே பிடிக்காது, எனக்கு சாமி கும்பிட பிடிக்காது அப்படி நினைக்கிறவங்க கூட நிறைய நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கடன் பிரச்சனையால அவதிப்படுறேன் நானு. அப்புறம் என்னோட திருமணமே ஆகல. எனக்கு எல்லா காரியம் தடையாகிட்டே இருக்கு. ரொம்ப நாளா வீடு கட்ட நினைக்க வீடே கட்ட முடியாம இருக்கு. அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மே மாசத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாள் மட்டும் போய் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட டைம்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வழிபாடானது உங்களுக்கு வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கும். வைகாசி மாசம் 1ஆம் தேதி, மே மாசத்துல 15ஆம் தேதி காலையில 6:20ல இருந்து 9 மணிக்குள்ள உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல பெருமாளுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி 21 தடவை வந்து நீங்க 27 முறை நீங்க வந்து வலம் வரணும். வலம் வந்து வலம் வர்றப்ப நம்ம வந்து ஒவ்வொரு பூவா நம்ம வந்து கொடிமரத்தை வச்சுக்கிட்டே வரணும். அந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நியாயமான கோரிக்கைகளை வைத்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதற்குள் உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறப்பட்டு உங்களுடைய பெருமாளின் அருளாசி பரிபூர்ணமாக இருக்கும். அந்த மே மாசத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. இது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும். அப்படி இருக்கிறப்ப, இந்த மே மாசத்துல அது நாள்ல வந்து நீங்க கோவிலுக்கே நான் போமாட்டேன்னு சொல்றவங்க கூட போய் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாகும். இந்த பதிவுல நாம வந்து மே மாசம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் நல்ல பலன் எது குடுக்க இருக்குது? எதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும்? வீடு கட்டலாமா? திருமணம் நடக்குமா? இல்ல எனக்கு வந்து வெளியூர் போகணும். நான் படிச்ச படிப்புக்கு தக்கன வேலை கிடைக்குமா? இல்ல எனக்கு வந்து மேல்படி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா? அந்த மாரி அமைப்புகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி இருக்க போறோங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, எல்லாருமே இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிக முக்கியமான பதிவுகள், ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பதிவுகள் இந்த சேனல்ல நம்ம அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அன்பான கன்னிராசி நேயர்களே, மே மாதம் முழுவதுமே வந்து உங்க ராசிக்கு மாத ஆரம்பத்துல வந்து ஒரு பயத்தையும், ஒரு பதற்றத்தையும் குடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதிகமாக தடைகள குடுக்குமோ அப்படிங்கிற ஒரு மனசு பயம் இருக்கும். ஆனா எத பத்தியும் நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன்னா உங்க ராசிக்கு நல்ல ஒரு காலங்கள் ஏற்படப்போகுது. இதுவரைக்கும் உங்க மனசுல இருந்த பயத்தை அகற்றி, இதுவரைக்கும் எந்தெந்த விஷயத்துல நீங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அது அனைத்தையும் நடத்தி முடிக்கக்கூடிய காலம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப தடைகளையே வெற்றியாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல வந்து கன்னி ராசிக்காராக உங்களுக்கு இருக்குது. இப்ப அது மட்டுமே இல்ல, இந்த மாசத்துலதான் பாருங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீண்ட காலமாக ஏதோ ஒரு வந்து பணம் வந்து முதலீடு பண்ணியிருப்பீங்கல்ல. அதுல இருந்து நல்ல ஒரு ஆதாயத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு கிரக நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. இது வராது, இந்த பணம் வராது, இந்த சொத்து வராது, இந்த இடத்துல நம்ம போய் கேட்டது வராது, வேலை வாய்ப்புகள் வராது, ஏதாவது ஒண்ணு வராதுன்னு நினைச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருந்து அந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து உங்க மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாசம் முழுவதுமே இருக்கு. உங்களுடைய வேலையில மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வேலை உங்களுக்கு நிரந்தரமா எதுவுமே இருக்காது. நம்ம எந்த வேலையும் நிரந்தரமா பார்க்கலாம். இல்ல இத பார்ப்போமா, அத பார்ப்போமா அப்படின்னு மனசுல ஒரு ஒரு அலை பாய்ஞ்சுகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி இந்த மாசத்திலேயே நீங்க ஒரு உறுதியான வேலையில ஒரு உறுதித்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க வந்து சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. எப்ப நான் பெரிய அளவுல வியாபாரம் பண்ண முடியும்? நீண்ட தூரமா நடை வியாபாரிகள் இருப்பீங்க. சில பேர் வந்து பாருங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல ஒரு பிளாட்பாரத்துல கடை வச்சிருப்பீங்கல்ல. நீங்க எல்லாருமே இப்ப இந்த காலகட்டத்துல பாருங்க இந்த மாசத்திலே வந்து ஒரு கடைக்குள்ள போய் வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து புதியதாக அலுவலகம் திறக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து இந்த மாசத்துல அதிகமாக இருக்கு.
இதுவரைக்கும் தடைபெற்ற கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. கன்னிராசிக்காரங்க ஒருத்தவங்க அந்த வீட்டுல இருந்தீங்கன்னா அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறக்கூடியதாக இருக்குது. உங்களால பாருங்க உங்களுக்கு முன்னாடி உங்க பிறந்த உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிக்காகட்டும் சகோதரருக்காகட்டும் புத்திர பாக்கியம் ஏற்பட போகுது. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதியதாக ஒரு பாதை தெரிய போகுது. அதையுமே பாருங்க உங்க ராசினால தான் அப்படி இருக்குது. இது வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப பாருங்க வேலையிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம். நான் எவ்வளவுதான் வேலை பார்த்து எனக்கு திறமைக்கு ஏற்ற சம்பளமே இல்லை, எனக்கு வந்து எல்லாமே குறைவாக இருக்கு அப்படின்னு மனசுல ஒரு ஆதங்கப்பட்டுட்டே இருக்கீங்க. மற்றவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க, உங்களுக்கு சம்பளம் பார்த்தா குறைவா கொடுப்பாங்க. அப்படிதான் இருக்கிறப்ப இந்த மாசத்துல இருந்து அதுக்குதான் தெளிவுகள் ஏற்படும். நீங்களே சமரசமா ஒரு பேச்சுவார்த்தை பேசி ஒரு தைரியமான ஒரு முடிவெடுத்து எனக்கு இவ்வளவு அமைப்பு வேணும் எனக்கு அந்த மாதிரி நீங்க கேட்கக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே இந்த மாசத்துல இருக்கு. அதனால வருமானங்கள் உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. கடன் வாங்கி இருக்கேன், நான் வந்து கடன் பிரச்சனையா இருக்குது, இந்த கடன் வந்து என்னால சரிக்கவே முடியல, சரிவர முடியல, ரொம்ப மனசுக்கு இதாவே இருக்குது, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல தீர்வுகளும் ஏற்படும். விற்காத சொத்து கூட வித்து முதல்ல கடனை முடிச்சிருப்பா. அதனால எங்கேயும் வெளியில தலகாட்டவே முடியல, ரொம்ப அசிங்கம் அவமானமா இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்திருப்பீங்கல்ல, அதற்கு ஒரு தீர்வுகள் இந்த மாசத்துல ஏற்பட போகுது. அதுக்குண்டான முயற்சியும் நீங்க எடுக்க ஆரம்பிக்க போறீங்க. கன்னிராசிக்கு நிறைய பேருக்கு ஏன் நம்மளோட தூக்கம் இல்லாம ரொம்ப வந்து அவதிப்படுவீங்க. மனசுல பாருங்க ஒரு என்னடா ஒரு வாழ்க்கை விரக்தி அதிகமா இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு விரக்தியான எண்ணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் இந்த மாசத்துல வந்து 15ஆம் தேதிக்கு மேல நல்ல ஒரு அமைப்புகள் அமைய போகுது. வந்து தொழில் செய்யறவங்களுக்கு வந்து தொழில சில தடைகள் ஏற்பட்டு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யணும்னா தொழில வந்து புதியதாக முதலீடு எதுவுமே நீங்க வந்து போட வேண்டாம். நீங்க முதலீடு போட நினைச்சீங்கன்னா இந்த மாசம் முடிந்த விட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்களை நீங்க வந்து பார்த்துக்கலாம். புதிய முதலீடுகள் தவிர்க்க வேண்டும். நான் வந்து கூட்டுத்தொழிலெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க, நான் எப்ப தனியா பண்ண போறேன் அப்படின்னா கூட்டுத்தொழில் பண்றப்பயே ரொம்ப நீங்க வந்து கவனமாகத்தான் நீங்க வந்து பண்ணணும். தனியாக பண்ணுவதற்கு அதிகமாக நீங்க வந்து பண முதலீடு போட வேண்டாம். உங்களுடைய மூளையையும் உங்களுடைய புத்தியையும் நீங்க வந்து முதலீடாக பண்ணால் மட்டும்தான் லாபத்தை நீங்க வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா லாபம் வந்து எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து கண்டச்சனி இருக்குது. உங்களை நாளுக்குரிய குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப வந்து பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது. அப்படி இருந்தாலும் வேலைக்கு அது நல்லா இருக்கும். தொழில் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க வந்து யோசனை செஞ்சு பார்த்துதான் நீங்க செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த அளவுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனை புதன்கிழமை தோறும் 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு நீங்க வரணும். வழிபாடு செஞ்சுட்டு வாரப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசு குழப்பங்கள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்க ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்கு. ஆனா வந்து நீங்க வந்து புதன்கிழமை தோறும் அன்னை மாரியம்மனுக்கு 5 மாவிளக்கு தீபம் வச்சு மாவிளக்கு நீங்க வந்து ஆலயத்திலேயே வச்சுட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அப்படி செஞ்சுட்டு வரப்ப பெரிய அளவில் நீங்க சாதனைகள் படைக்கும் மாதமாக இந்த மே மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பான அக்ஷரா அண்ணாமலை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி. பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மே மாத பலன்கள். மே மாதம்னா என்ன? மே 1ஆம் தேதியே பாருங்க மிகவும் சிறப்பான மாதம். அது மட்டுமே இல்லை, மே மாசத்துல வந்து 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் அன்னைக்கு. எல்லாரும் பாருங்க அரசாங்க விடுமுறை விடப்பட்டு உழைக்கிற மக்கள் அனைவருமே வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாகத்தான் மே 1ஆம் தேதி இருக்கிறது. மே 1ஆம் தேதி ஆரம்பத்துல இருந்து பாருங்களேன், சூரியன் வந்து மேச ராசியில இருக்காரு, தன்னுடைய உச்ச பலத்தோட இருக்கிறாரு. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்க உங்களுக்கு மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்ப இந்த மே மாதம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்க எல்லாருமே வந்து 2 விதமான பலன்களை வந்து அனுபவிக்க போறாங்க. இந்த மே மாசத்துலதான் நிறைய வந்து மே 4ஆம் தேதி பாருங்க அக்னி நட்சத்திரம் வந்து ஆரம்பமாகுது. அது வந்து மே 21ஆம் தேதி வரைக்கும் அந்த தாக்கம், வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு வெயிலோட தாக்கத்தினால பாருங்க அதிகமாக வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பாருங்க, அம்மை போடுறது, குப்பளம் உடம்புல பார்த்தீங்கன்னா குப்பளம் குப்பளமா இருக்கிற இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்கும். இப்ப இது மட்டுமே இருந்தால் போதுமான வழிபாடுகள், முக்கியமாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் பாருங்க வழிபாடுகள், திருவிழாக்கள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த மே மாதம் வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வந்து அதிகமாக நடைபெறக்கூடியதாகவும் மக்கள் மத்தியில வந்து ஆன்மீகம் அதிகமாக ஊற்றெடுக்கக்கூடிய மாதமாகத்தான் மே மாதமானது இருக்கிறது.
இந்த மே மாசத்திலேயே பாருங்க முக்கியமான ஒரு கடவுள் வழிபாடுக்குரிய நாளாகவும் இருக்குது. எல்லாரும் பாருங்க நான் எனக்கு கோயிலுக்கு போகவே பிடிக்காது. எனக்கு சாமி கும்பிட பிடிக்காது. அப்படி நினைக்கிறவங்க கூட நிறைய நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கடன் பிரச்சனையால அவதிப்படுறேன் நானு. அப்புறம் என்னோட திருமணமே ஆகல. எனக்கு எல்லா காரியம் தடையாகிட்டே இருக்கு. ரொம்ப நாளா வீடு கட்ட நினைக்க வீடே கட்ட முடியாம இருக்கு. அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மே மாசத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாள் மட்டும் போய் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட டைம்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வழிபாடானது உங்களுக்கு வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கும். வைகாசி மாசம் 1ஆம் தேதி, மே மாசத்துல 15ஆம் தேதி காலையில 6:20ல இருந்து 9 மணிக்குள்ள உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல பெருமாளுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி 21 தடவை வந்து நீங்க 27 முறை நீங்க வந்து வலம் வரணும். வலம் வந்து வலம் வர்றப்ப நம்ம வந்து ஒவ்வொரு பூவா நம்ம வந்து கொடிமரத்தை வச்சுக்கிட்டே வரணும். அந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நியாயமான கோரிக்கைகளை வைத்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதற்குள் உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறப்பட்டு உங்களுடைய பெருமாளின் அருளாசி பரிபூர்ணமாக இருக்கும். அந்த மே மாசத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. இது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும். அப்படி இருக்கிறப்ப, இந்த மே மாசத்துல அது நாள்ல வந்து நீங்க கோவிலுக்கே நான் போமாட்டேன்னு சொல்றவங்க கூட போய் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாகும். இந்த பதிவுல நாம வந்து மே மாசம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் நல்ல பலன் எது குடுக்க இருக்குது? எதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும்? வீடு கட்டலாமா? திருமணம் நடக்குமா? இல்ல எனக்கு வந்து வெளியூர் போகணும். நான் படிச்ச படிப்புக்கு தக்கன வேலை கிடைக்குமா? இல்ல எனக்கு வந்து மேல்படி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா? அந்த மாரி அமைப்புகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி இருக்க போறோங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, எல்லாருமே இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிக முக்கியமான பதிவுகள், ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பதிவுகள் இந்த சேனல்ல நம்ம அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அன்பான தனுசு ராசி நேயர்களே, மே மாதம் மே மாதம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிகமான சுறுசுறுப்பும், தன்னம்பிக்கையும் உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்து இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாசத்துல தான் உங்களுடைய பாக்கியாதிபதியான சூரியன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப இதுவரைக்கும் பாருங்க மனதளவுல சில காரியங்கள் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. செய்வோமா? செய்ய வேண்டாமா? செஞ்சா நமக்கு வெற்றி கிடைக்குமா? இல்ல ஏதாவது ஒரு சிந்தனைகள் தடுமாற்றத்துல நீங்க இருப்பீங்க. அதனால எந்த ஒரு காரியம் பண்ணாம இருக்கீங்க. ஆனா பாருங்க இந்த மாசத்துல உங்களுக்கு மனதில் நினைத்த காரியத்தை செய்து முடிச்சு, அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வந்து நல்லா இருக்குது. இப்ப இது வரைக்கும் சரியான முறையில வேலை இல்ல, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க கூட, இந்த மாசத்துல ஆரம்பத்திலேயே வந்து ஒரு நல்ல ஒரு நீங்க மனதுல எதிர்பார்த்த மாதிரியான இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு இடமாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாசத்துல உங்க மனசிற்கு பிடித்த இடத்துக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் இந்த மே மாசம் முழுவதுமே உங்களுக்கு வந்து அதிகமான நற்பலன்களை தருவதாக இருக்கிறது. அப்ப இந்த மே மாசத்துல பாருங்களேன், பூர்வ புண்ணியத்துல போய் பாக்கியாதிபதி உட்கார்றாரு. இப்ப பூர்வ புண்ணியங்கள் மூலமாக அதாவது புண்ணிய ஸ்தானத்துல வந்து வலுவான கிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீகத்துல ஏதாவது சொத்து இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்ப இந்த அமைப்புகள் மூலமாக பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கள் சரியாகி சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்த மாதிரியே வந்து எனக்கு இந்த குழந்தை தான் வேணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, அதே குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்புமே வந்து இந்த மே மாசத்துல தனுசு ராசியான உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த மே மாசத்துல ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் இது வரைக்கும் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், திருமணத்தை தடையாகிட்டே இருக்கு, 2 பேரண்ட்ஸுமே வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்புல இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? அப்ப இந்த மாசத்துல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய காதல் திருமணத்தில் முடிவதற்குமே வந்து வாய்ப்பு அதிகமா இருக்குது. அப்ப கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வருவீங்க. அதே மாதிரி நீங்க வேலை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் வந்து நீங்க வந்து வேலைக்கு ஏதோ இழந்தோம்னு போய்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? அப்ப இந்த மாசத்துல பாருங்களேன், நீங்க வேலை செய்யற இடத்துலயோ, இல்ல நீங்க தொழில் செய்யற இடத்துலயோ, நீங்க எந்த வேலை பார்த்தாலும் அப்படித்தான். அரசாங்க வேலை பார்த்தாலும், தனியார் வேலை பார்த்தாலும் சரிதான். அந்த இடத்திற்கு உங்களை மனதில் மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நபர் வந்து அந்த வேலையில சேருவார். அப்படி சேர்றப்ப, அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட்டு, இதுவரைக்கும் வந்து பாருங்க வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்க போய்கிட்டு இருந்தவங்க கூட, இப்ப வந்து மன மகிழ்வோடு நீங்களா ஆர்வமாக
9:30 மணிக்கு போற வேலைக்கு 8:30 மணிக்கே போய் அலுவலக வாசல்ல போய் காத்திருக்கக்கூடிய அமைப்புமே இந்த மாசத்துல அதிகமா இருக்குது. இதனால வந்து வேலை மேல அவங்களுக்கு அதிகமான ஒரு பற்று கிடைக்கும். அந்த அளவுக்கு மனதில் ஈடுபாடோட நீங்க போய் செய்யக்கூடிய அமைப்பானது தொழில் மேல அதிகமாக நாட்டத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. இது வரைக்கும் தொழில் பண்ணல, நான் வந்து இப்பதான் தொழில் பண்ண நினைக்கிறேன், அந்த ஐடியா இருக்கு அப்படின்னா, அப்ப இந்த மாசத்துல நீங்க உங்களுடைய சுய சாதகத்தை ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பான ஒரு தொழில் செஞ்சிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு. அது மட்டுமே இல்லாம இந்த மாசத்துலதான் உங்களுக்கு சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறும். இந்த சுபகாரியத்துல குடும்பத்தோடு சென்று மகிழ்விக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீண்ட தூரமாக தீர்த்த யாத்திரை செல்வதற்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. எதுனாலும் சரிதான் பார்த்துக்கோங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷத்துக்கும் குடும்பத்தோட நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போவோம் அப்படிங்கிறது மாதிரி அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம் தான். இது வரைக்கும் வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே பாருங்களேன், இந்த மாசத்துல வந்து அந்த தன்னுடைய வீம்பை குறைச்சிட்டு அதிகமாக மன மகிழ்வோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மே மாசத்துல ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வெளிநாடு வாய்ப்பு நன்றாக இருக்குது. ஆனா இருந்தாலும் கவனமாக அதை கையாள வேண்டும். அதே மாதிரி பண குடுக்கல் வாங்கல ரொம்ப நீங்க வந்து கவனமாக இருக்கணும். சொத்துக்களுடைய சேர்க்கை வந்து இருக்குது. ஏதாவது ஒரு அசையா சொத்து வாங்குவீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு இடத்த சொத்தை வித்துட்டு பெரிய சொத்தா நீங்க வாங்க நினைப்பீங்க. அதற்குண்டான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஆனால் வண்டி வாகனங்கள் வாங்குவதில் மட்டும் ரொம்ப ரொம்ப நீங்க வந்து கவனமாக இருக்கணும். புதிய வண்டி வாங்கினாலும் சரிதான், பழைய வண்டி வாங்கினாலும் சரிதான். நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கும் போது கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு உங்களின் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அந்த கருத்து வேறுபாடுகள் மூலமாக சின்ன அளவுல நீங்க மனசு வருத்தப்படக்கூடிய அளவுல நீங்க வந்து இருக்கீங்க. என்ன இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துல அதிகமாக சுபகாரியம் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உடன் பிறந்த கூட நீங்க கவனமாக இருந்துக்கோங்க. தாய் வழி உறவுகள் உங்களை வந்து ஆதரவு கரம் நீட்டுவது தயாரா இருக்காங்க. உங்களுடைய மனசு அதை வந்து ஏத்துக்கிறாது. ஏன் நான் கஷ்டப்படுறப்ப என்னை விட்டு போனீங்களே, இப்ப வந்து தேடுறீங்களே, உங்க மனசுக்கு ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். என்னதாக இருந்தாலும் உங்களை விரும்பி வரக்கூடிய உறவை நீங்க ஏற்று அதுக்கு ஏத்த மாதிரி நடந்தால் உங்க வாழ்க்கையில் அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுவதற்கும் அதிகமான காலமாக இருக்குது. சில பேருக்கு பாருங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் ஒண்ணு உருவாகும். ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா லவ் திருமணத்திலேயே முடியும். அதே மாதிரி புதியதாக காதல் ஒண்ணு உருவாகி இதுவே உங்களுக்கு மனசுல பெரிய அளவுல நீங்க கற்பனையில மிதக்கிற அளவுக்கு போயிடும். உங்க வாழ்க்கை வந்து இந்த மாதம் முழுவதுமே ரசனையானதாக இருக்க இந்த கிரகங்கள் உங்களுக்கு ரொம்பவும் சாதகமாக இருக்கிறது. உங்களால் முடிந்த அளவு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில் உள்ள நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று காலையில 6 to 7 மணிக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு 21 கொண்டக்கல்ல மாலை கட்டி வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும். அன்பான அக்ஷரா அண்ணாமலை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி. பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மே மாத பலன்கள். மே மாதம்னா என்ன? மே 1ஆம் தேதியே பாருங்க மிகவும் சிறப்பான மாதம். அது மட்டுமே இல்லை, மே மாசத்துல வந்து 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்கள்னா அன்னைக்கு எல்லாரும் பாருங்க அரசாங்க விடுமுறை விடப்பட்டு உழைக்கிற மக்கள் அனைவருமே வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாகத்தான் மே 1ஆம் தேதி இருக்கிறது. மே 1ஆம் தேதி ஆரம்பத்துல இருந்து பாருங்களேன், சூரியன் வந்து மேச ராசியில இருக்காரு, தன்னுடைய உச்ச பலத்தோட இருக்கிறாரு. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்க உங்களுக்கு மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்ப இந்த மே மாதம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்க எல்லாருமே வந்து 2 விதமான பலன்களை வந்து அனுபவிக்க போறாங்க. இந்த மே மாசத்துலதான் நிறைய வந்து மே 4ஆம் தேதி பாருங்க அக்னி நட்சத்திரம் வந்து ஆரம்பமாகுது. அது வந்து மே 21ஆம் தேதி வரைக்கும் அந்த தாக்கம், வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு வெயிலோட தாக்கத்தினால பாருங்க அதிகமாக வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பாருங்க, அம்மை போடுறது, கொப்பளம் உடம்புல பார்த்தீங்கன்னா குப்பளம் குப்பளமா இருக்கிற இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்கும். இப்ப இது மட்டுமே இருந்தால் போதுமான வழிபாடுகள், முக்கியமாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் பாருங்க வழிபாடுகள், திருவிழாக்கள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த மே மாதம் வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வந்து அதிகமாக நடைபெறக்கூடியதாகவும் மக்கள் மத்தியில வந்து ஆன்மீகம் அதிகமாக ஊற்றெடுக்கக்கூடிய மாதமாகத்தான் மே மாதமானது இருக்குது. இந்த மே மாசத்திலேயே பாருங்க முக்கியமான ஒரு கடவுள் வழிபாடுக்குரிய நாளாகவும் இருக்குது. எல்லாரும் பாருங்க, நான் எனக்கு கோயிலுக்கு போகவே பிடிக்காது, எனக்கு சாமி கும்பிட பிடிக்காது அப்படி நினைக்கிறவங்க கூட
நிறைய நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கடன் பிரச்சனையால அவதிப்படுறேன் நானு. அப்புறம் என்னோட திருமணமே ஆகல. எனக்கு எல்லா காரியம் தடையாகிட்டே இருக்கு. ரொம்ப நாளா வீடு கட்ட வீடே கட்ட முடியாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, இந்த மே மாசத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாள் மட்டும் போயி, இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல, குறிப்பிட்ட டைம்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வழிபாடானது உங்களுக்கு வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கும். வைகாசி மாசம் 1ஆம் தேதி, மே மாசத்துல 15ஆம் தேதி காலையில 6:20ல இருந்து 9 மணிக்குள்ள உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல, பெருமாளுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி 21 தடவ வந்து நீங்க 27 முறை நீங்க வந்து வலம் வரணும். வலம் வந்து வலம் வர்றப்ப நம்ம வந்து ஒவ்வொரு பூவா நம்ம வந்து கொடிமரத்த வச்சுக்கிட்டே வரணும். அந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து, நியாயமான கோரிக்கைகளை வைத்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதற்குள் உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறப்பட்டு உங்களுடைய பெருமாளின் அருளாசி பரிபூர்ணமாக இருக்கும். அந்த மே மாசத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. இது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும். அப்படி இருக்கிறப்ப, இந்த மே மாசத்துல அதனால வந்து நீங்க கோயிலுக்கே நான் போமாட்டேன்னு சொல்றவங்க கூட போய் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாகும். இந்த பதிவுல நாம வந்து மே மாசம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் நல்ல பலன்கள் எது குடுக்க இருக்குது? எதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும்? வீடு கட்டலாமா? திருமணம் நடக்குமா? இல்ல எனக்கு வந்து வெளியூர் போகணும். நான் படிச்ச படிப்புக்கு தக்கன வேலை கிடைக்குமா? இல்ல எனக்கு வந்து மேல்படி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா? அந்த மாரி அமைப்புகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி இருக்க போறோங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, எல்லாருமே இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிக முக்கியமான பதிவுகள், ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பதிவுகள் இந்த சேனல்ல நம்ம அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அன்பான சிம்ம ராசி நேர்களே, சிம்ம ராசிக்காரங்க, மே மாதம் ஏற்கனவே உங்க ராசியிலேயே வந்து கேது இருக்காரு. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப கடந்த நாட்களாக ஒரு 2 மாதமா பாருங்களேன், உங்களுக்கு வந்து தொழில்ல வந்து சரியான முறையில இருக்காது. பண வரவு கொஞ்சம் குறைவாக ஆரம்பிச்சிருக்கும். எங்க போனாலும் வம்பு, வழக்கு பிரச்சனையா இருக்குது. வீட்டுல உள்ளவங்க கூட நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனசுல வந்து நிறைய பேருக்கு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இப்ப இந்த மாசத்துல உங்க ராசி அதிபதியை பாருங்க 9ஆம் இடத்துல உச்சமாகறாரு. இப்ப பாக்கிய அதிபதி போய் அவர்தான் பாக்கியஸ்தானத்திலேயே உங்க ராசி அதிபதி உச்சம் ஆகுறதுனால அது செவ்வாய் வீட்டுல உச்சமாகறாரு. இந்த நேரங்கள்ல பாருங்க உங்களுக்கு என்னத்த வேலை பார்த்து என்ன செய்ய தொழில் மேல உள்ள நாட்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். இருக்கிற வரைக்கும் வரட்டும், வர்ற வரைக்கும் வரட்டும். நம்ம என்னத்த போய் இழுத்துப்படி செய்யறது வேண்டாம் இருக்கட்டும். அந்த வருமானம் போதும் நமக்கு நேரங்காலங்கள் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களா உங்களுடைய பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே வந்து அதிகமாக வந்து போராடுற குணம் கொஞ்சம் குறைஞ்சு வேலையிலையும் கவனம் இல்லாமல் இருப்பீங்க நீங்க இந்த மாசம் ஆரம்பத்துல வந்து. அதே உங்க ராசி அதிபதி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு ரிஷபத்துக்குள்ள போறப்பதான் மே வந்து 15ல போறாரு. அப்ப 15 டிராவல வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறப்பதான் தொழில் பற்றிய சிந்தனைகள் அதிகமா உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். நம்ம என்ன தொழில் பண்ணலாம்? என்ன செய்யலாம்? எப்படி செய்யலாம் இத வந்து? இப்படி நமக்கு நட்டமா இருந்தது நம்மள எப்படி காப்பாத்த முடியும்? நம்ம குடும்பத்த எப்படி சமாளிக்க முடியும்? அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கொஞ்சம் அதிகரிச்சு, நீங்க வந்து தொழில் மேல அதிகமா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மே 15க்கு மேல இருக்குது. ஆனா எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து குறையாது. தன்னம்பிக்கையை குறைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுரும். எது நடந்தாலும் உங்கள வந்து அசைக்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவா இருக்குது. பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வந்து உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய வைராகியத்தை குறைக்க முடியாது. பொருளாதாரத்துல கொஞ்சம் குறைவுகளை ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்து கூட்டக்கூடிய அளவுக்குள்ள இருக்குது. வேலை செய்யறதுல நீங்க ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். நீங்க வேலை செஞ்சாலும் சரிதான், இல்ல அரசாங்க வேலை செஞ்சாலும் சரிதான், நீங்க தொழில் பண்ணாலும் சரிதான். உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்க வேலை செய்யும் அலுவலகத்திலேயே இடத்துலயே வந்து உங்களுடைய பேச்சை நீங்க ரொம்ப வந்து குறைச்சுக்கணும். ஏன்னா நீங்க சொல்லாத ஒன்றுக்காக வீண்வழி ஏற்படக்கூடிய காலமும் இந்த மே மாசத்துலதான். அதனால உங்களுக்கு மனசு பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனை நடக்க ஆறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்குங்க. நான் இப்போ ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறேன், நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னா சக ஊழியர்கிட்ட நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்ப அதற்காக பாருங்க ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க தான் முன்னாடி போய் உதவி செய்வீங்க. உங்களால் யார் உதவி பெற்றாங்களோ அவங்களே உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த மே மாசத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாகவே இந்த மாசத்துல இருக்கு.
அப்ப அதற்கு உண்டான முயற்சிகள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சில பேருக்கு பாருங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கிய பேர் வந்து இருக்கும். கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, பிள்ளை பாக்கியமே எனக்கு இல்லாம இருக்குதுமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல அதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நீங்க வருத்தப்படவே வேண்டாங்க. உங்க வீட்டில் உள்ள உங்க வீட்டில் சேர்ந்த பெரியவங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தைக்கு சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து இந்த மாசம் மட்டுமே நீங்க வந்து உங்களால முடிஞ்சது அப்படின்னா அசைவ சாப்பிட நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாசம் வந்து உங்களுக்கு அந்த அதிகமான ஒரு ஜீரண சக்தி குறையக்கூடிய மாதம். அதனால கொஞ்சம் அசைவத்தை மட்டும் நீங்க குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வேற ஹெல்த் இஷ்யூ பெருசா உங்களுக்கு எதுவுமே வராது உங்களுக்கு வந்து. அப்ப வந்து வீடுகள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலுமே வந்து அந்த வீடு வந்து ஒரு வாஸ்து முறைப்படி கட்டுறோமா செய்யறோமா நீங்க பார்த்து நீங்க கட்டினீங்கன்னா அந்த வீடு நீண்ட காலத்துக்கு உங்க வாழ்க்கையில் செழிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு போகும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. வெளிநாடு இந்த மாசம் நீங்க போனாலும், அதிக நாள் அங்க தங்கி நீங்க இருக்க முடியாது. ஏன்னா, உங்களுக்கு வந்து உள்நாட்டுல இருக்கத்தான் விருப்பமா இருக்கும் போது, வெளிநாடு நீண்ட தூர பிரயாணம் போய் கடல் கடந்து போய் நான் என்னத்த போய் வேலை செய்ய போறேன். எனக்கு இங்க இருந்தே எங்க குடும்பத்த பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க நீங்க. அப்ப வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது கூட 1 வாரம், 1 மாசம் குறைந்த நாட்கள்லயே நீங்க வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுவும் உங்களுடைய தொழிலுக்கு வந்து மிகவும் வெற்றி தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு. அதையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த மாசத்துல வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் அதிகமான மன மகிழ்வான விஷயங்கள் நடக்கும் காலமாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுடைய பிள்ளைகள் வந்து மன மகிழ்ச்சியை கொண்டு வருவாங்க. அதனால சின்னதாக மனசு திருப்தி ஏற்படக்கூடியதாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த மாசத்துல உங்களுடன் உங்கள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் சரியாயிடும். ஏன்னா இந்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் பாருங்க ராசி அதிபதியே போய் செவ்வாய் நெருப்பு வீட்டுலயும் உச்சத்துல இருக்காரு. அப்ப நெருப்பு வீட்டுல இருக்கக்கூடியனால வந்து அதிகமா டென்ஷன் உங்களுக்கு ஏற்படும். அப்ப நம்ம என்ன பேசணும்னு தெரியாமலே பேசி ஒரு சண்டைய வம்பு வழக்கு எடுத்துருவீங்க. அது வீட்டுக்குள்ளேயே நடக்க பார்த்துக்குங்க. அப்ப இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு மேல அந்த வம்பு வழக்கெல்லாம் குறைஞ்சு நீங்களே சமாதானமாக போய் பேசக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல அதிகமா இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு பாருங்க சிம்ம ராசிக்காரங்க புதியதாக ஒரு காதல் உருவாகக்கூடிய வாய்ப்புமே இந்த மாசம் ஆரம்பத்துல இருக்குது. அப்ப அதுவுமே பாருங்க ஒரு சரியான நீங்க தேர்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்க எந்த ஒரு முடிவுமே எடுக்கணும். எடுத்தவங்க வந்து இந்த ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா வீணான பிரச்சனைகளை மாட்டக்கூடிய அமைப்புமே வந்து அதிகமா இருக்கும். உங்களால முடிந்த அளவுக்கு இந்த மே மாசம் முழுவதுமே உங்க ஊர்ல இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து வர வேண்டும். ஸ்ரீ கணபதியை வந்து செவ்வாய்க்கிழமை காலையில 9ல இருந்து ஒரு 10:30 மணிக்குள்ள அவருக்கு பிடிச்ச ஒரு கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணீங்கனால வைக்க முடியல அப்படின்னா அருகம்புல் மாலை சாட்சி ஒரு 7 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மே மாதம் முழுவதுமே சிறப்பான பலன்களை அனுபவிப்பவர்களாக நீங்க தான் நம்பர் 1 இருப்பீங்க. நன்றி, வணக்கம். அன்பான அக்ஷரா அண்ணாமலை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரி. இன்றைய பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மே மாத பலன்கள். மே மாதம்னா என்ன? மே 1ஆம் தேதியே பாருங்க மிகவும் சிறப்பான மாதம். அது மட்டுமே இல்லை, மே மாசத்துல வந்து 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்கள்னா அன்னைக்கு எல்லாரும் பாருங்க அரசாங்க விடுமுறை விடப்பட்டு உழைக்கிற மக்கள் அனைவருமே வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாகத்தான் மே 1ஆம் தேதி இருக்கிறது. மே 1ஆம் தேதி ஆரம்பத்துல இருந்து பாருங்களேன் சூரியன் வந்து மேச ராசியில இருக்காரு. தன்னுடைய உச்ச பலத்தோட இருக்கிறாரு. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்க உங்களுக்கு மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்ப இந்த மே மாதம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்க எல்லாருமே வந்து 2 விதமான பலன்களை வந்து அனுபவிக்க போறாங்க. இந்த மே மாசத்துலதான் நிறைய வந்து மே 4ஆம் தேதி பாருங்க அக்னி நட்சத்திரம் வந்து ஆரம்பமாகுது. அது வந்து மே 21ஆம் தேதி வரைக்கும் அந்த தாக்கம் வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு வெயிலோட தாக்கத்தினால பாருங்க அதிகமாக வந்து சுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பாருங்க அம்மை போடுறது கொப்பளம் உடம்புல பார்த்தீங்கன்னா குப்பளம் குப்பளமா இருக்கிற இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்கும். இப்ப இது மட்டுமே இருந்தால் போதுமான வழிபாடுகள் முக்கியமாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் பாருங்க வழிபாடுகள் திருவிழாக்கள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த மே மாதம் வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வந்து அதிகமாக நடைபெறக்கூடியதாகவும் மக்கள் மத்தியில வந்து ஆன்மீகம் அதிகமாக ஊற்றெடுக்கக்கூடிய மாதமாகத்தான் மே மாதமானது இருக்குது. இந்த மே மாசத்திலேயே பாருங்க முக்கியமான ஒரு கடவுள் வழிபாடுக்குரிய நாளாகவும் இருக்குது. எல்லாரும் பாருங்க நான் எனக்கு கோயிலுக்கு போகவே பிடிக்காது, எனக்கு சாமி கும்பிட பிடிக்காது அப்படி நினைக்கிறவங்க கூட
நிறைய நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கடன் பிரச்சனையால அவதிப்படுறேன் நானு. அப்புறம் என்னோட திருமணமே ஆகல. எனக்கு எல்லா காரியம் தடையாகிட்டே இருக்கு. ரொம்ப நாளா வீடு கட்ட வீடே கட்ட முடியாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, இந்த மே மாசத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாள் மட்டும் போயி, இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல, குறிப்பிட்ட டைம்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வழிபாடானது உங்களுக்கு வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கும். வைகாசி மாசம் 1ஆம் தேதி, மே மாசத்துல 15ஆம் தேதி காலையில 6:20 இருந்து 9 மணிக்குள்ள உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல பெருமாளுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி 21 தடவ வந்து நீங்க 27 முறை நீங்க வந்து வலம் வரணும். வலம் வந்து வலம் வர்றப்ப நம்ம வந்து ஒவ்வொரு பூவா நம்ம வந்து கொடிமரத்த வச்சுக்கிட்டே வரணும். அந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நியாயமான கோரிக்கைகளை வைத்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதற்குள் உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறப்பட்டு உங்களுடைய பெருமாளின் அருளாசி பரிபூர்ணமாக இருக்கும். அந்த மே மாசத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. இது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும். அப்படி இருக்கிறப்ப, இந்த மே மாசத்துல அதனால வந்து நீங்க கோயிலுக்கே நான் போமாட்டேன்னு சொல்றவங்க கூட போய் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாகும். இந்த பதிவுல நாம வந்து மே மாசம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் நல்ல பலன்கள் எது குடுக்க இருக்குது? எதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும்? வீடு கட்டலாமா? திருமணம் நடக்குமா? இல்ல எனக்கு வந்து வெளியூர் போகணும். நான் படிச்ச படிப்புக்கு தக்கன வேலை கிடைக்குமா? இல்ல எனக்கு வந்து மேல்படி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா? அந்த மாரி அமைப்புகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி இருக்க போறோங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, எல்லாருமே இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிக முக்கியமான பதிவுகள், ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பதிவுகள் இந்த சேனல்ல நம்ம அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். மேசராசி நேர்களே, மிகவும் அதிகமான போராடும் குணம் கொண்ட மேசராசிக்காரங்க நீங்க. உங்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, மே மாசம் முழுவதுமே வந்து நீங்க ரொம்ப வந்து ஒரு உணர்ச்சி வேகமாகவும் பாருங்க, ஒரு ஆக்டிவா நீங்க செயல்படக்கூடியவங்க. அது மட்டுமே இல்லாம இதுவரைக்கும் எதுலலாம் நீங்க எந்த காரியத்தை தடை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, தடைபெற்ற காரியம் அனைத்துமே செஞ்சு முடிச்சு வெற்றியும் பெறக்கூடியதாகத்தான் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கும். அதிகமா சுறுசுறுப்பு இந்த மாசம் உண்டாகும். சுறுசுறுப்பு மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க வேலையில நிறைய மாற்றங்கள் வரும். இதுவரைக்கும் நீங்க வந்து எனக்கு வேலை சரியா கிடைக்க மாட்டேங்கி, சம்பளம் சரியா கிடைக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாவே பாருங்க. இந்த மே மாசத்துல அதிகமா ஒரு முயற்சி எடுத்து, அந்த முயற்சிகள் மூலமாக நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த மனதிற்கு பிடித்த இடத்துல போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. இப்ப இந்த மே மாசத்துல தான் பாருங்க நீங்க வந்து ஒரு புதியதாக தொழில் தொடங்குற வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு உங்களுக்கு வந்து. அது மட்டுமே இல்லாம இந்த மே மாசம் முழுவதுமே உங்களுக்கு வந்து கல்யாணங்கள், திருமணம் வந்து யாருக்கெல்லாம் தடையாகிட்டு இருந்ததோ, அவங்களாம் திருமண தடைகள் வந்து சரியாகி, திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த மே மாசம் தான் பாருங்க, சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. நான் எங்கம்மா சொத்து வாங்க போறேன்? எனக்கே வந்து பல விதத்துல கடன் பிரச்சனையா இருக்குது. கடன் அடைக்கவே முடிய மாட்டேங்குது. நான் எங்க சொத்து வாங்க போறேன் நினைக்கிறவங்க கூட பாருங்களேன். ஏதாவது ஒரு வகையில கடனை வாங்கி செஞ்சு, ஒரு சொத்துக்கள் வாங்குவோம். ஒரு அசையா சொத்து வாங்குவோம். சரி சொத்து வாங்கி போட்டா வீடு கட்டுவோம். இதான அமைப்புகள் உருவாகக்கூடியது இருக்குது. எல்லாத்துக்கும் பாருங்க, இந்த மேச ராசிக்காரங்க மட்டும்தான் பாருங்க, சீக்கிரமா கோவப்பட்டு ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிருவாங்க. அது இவங்களுக்கு வாய் சும்மாவும் இருக்காது. நிறைய நல்ல விஷயம் எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல அப்ப நீங்க செஞ்ச நல்ல விஷயமே உங்களுக்கு வந்து தவறானதாக உங்களுக்கு வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, முடிந்த அளவு இந்த மாதம் முழுவதுமே நீங்க வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க. இந்த மாசம் மே மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சூரியன் உங்க ராசியில இருக்காரு. 5ஆம் அதிபதியான சூரியன் உங்க ராசியில இருக்கிறதுனால, உங்களுக்கு டென்ஷன் அதிகமாவே இருக்கும். படபடப்பாவே இருக்கும். ஏன் நம்ம நல்லா தானே சொல்றோம். நம்ம நேர்மையா தானே சொல்றோம். ஏன் இப்படிலாம் நம்ம மேல கோவப்படுறாங்க? சொந்த பந்தமே நம்மள மதிக்க மாட்டேங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய கோரிக்கைகள், எண்ணங்கள் வந்து கொந்தளிச்சு போயிருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பாருங்க, இந்த மே மாசம் மே 15க்கு அப்புறம் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க வந்து உங்களால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. யாருக்கு நீங்க வந்து உபதேசமா, அறிவுரையும் நீங்க சொல்லவே வேண்டாம். நீங்க சொன்னாலே வந்து சரி சரின்னு கேட்டுக்குருவாங்க. திருப்பி உங்கள பத்தி தவறான வதந்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமா இருக்குது. இந்த மேச ராசிக்காரங்க படிக்கிற மாணவர்கள், நான் கல்லூரியில் படிச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்க வந்து வெளியில போய் படிக்கணும், வெளிநாட்டுல படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாசத்துல இருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நான் படிச்சு முடிச்சு வேலைக்காக போறேன் அப்படின்னா, உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்துல உங்களுக்கு வந்து வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே வந்து இந்த மாசத்துல வந்து அதிகமாவே இருக்குது.
அப்ப நீங்க உங்களுடைய கோபத்தை டென்ஷனை நீங்க வந்து குறைச்சிட்டு மற்றபடிக்கும் பலவிதமான ஒரு முயற்சிகள் வெற்றிகரமா இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன செய்யணுமோ அத்தனை நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பான உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய காலங்கள் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்குது. விவசாயம் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் நீங்க இந்த மாசத்துல கவனமாக இருக்கணும். ஏன்னா விவசாயங்கள்ல பாருங்க இந்த மாசம் வந்து மழை ஒரு சில இடங்கள்ல ஏமாற்றம் அடைய வாய்ப்பு இருக்குது. நிறைய வந்து மழை பொழிவு இல்லாம வறண்டு போயிருக்கும். அப்ப அந்த நேரங்களில் உங்களால முடிந்த அளவுக்கு மேசராசிக்காரங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களால வந்து விவசாயம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் விவசாயத்துல கவனம் கண்ணுங்க ஒருத்த பண்றதா உங்களுக்கு கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். குழந்தை பாக்கியம் தடைபெற்ற குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குது. ஏன்னா உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி தான் வந்து உங்க ராசியில இருக்காரு. அப்ப இது வரைக்கும் எனக்கு குழந்தைகளை நானும் நிறைய ஹாஸ்பிட்டல் செலவழிச்சு வச்சுட்டே இருந்திருக்காங்க. எல்லாருமே பாருங்க உங்களால முடிந்த அளவுக்கு சிறிய அளவுல ஏதாவது மருத்துவம் நீங்க இப்போ வந்து அலோபதி எடுத்தீங்கன்னா மருத்துவமனையை நீங்க மாற்றி பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களால குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மே மாதத்துல அதிகமாகவே இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் தான். என்னால வந்து ரொம்ப நாளா போய் நான் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வழிபாடு செய்ய நினைச்சேன், போகவே முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா குடும்பத்தோடு போய் ஆன்மீக வழிபாடு செய்யக்கூடிய நேரமும் இந்த மே மாசத்துல வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் பாருங்க மே மாசத்துலயே வந்து கொஞ்சம் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? யாராவது ஒருத்தர் ஏதாவது பூர்வீக சொத்துல வழக்கு போட்டிருப்பாங்க. இல்ல நீங்களே கூட போட்டிருப்பீங்க. நீங்க போட்டாலும் சரி, இல்ல மற்றவங்க போட்டாலும் சரிதான். அந்த வழக்குகள் வெற்றிகரமாக உங்க பக்கம் தீர்ப்பாகக்கூடிய வாய்ப்புமே வந்து ரொம்ப அதிகமாக இந்த மே மாசத்துல இருக்கு. உங்களால முடிந்த அளவு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை காலையில 6 to 7 வந்து செவ்வாய் ஓரையில போய் அன்னை மாரியம்மனுக்கு 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மே மாசம் இறுதியில நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் முழுவதுமே மேச ராசியான உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பான அக்ஷரா அண்ணாமலை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி. பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மே மாத பலன்கள். மே மாதம்னா என்ன? மே 1ஆம் தேதியே பாருங்க மிகவும் சிறப்பான மாதம் தான். அது மட்டுமே இல்லை, மே மாசத்துல வந்து 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் அன்னைக்கு. எல்லாரும் பாருங்க அரசாங்க விடுமுறை விடப்பட்டு உழைக்கிற மக்கள் அனைவருமே வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாகத்தான் மே 1ஆம் தேதி இருக்கிறது. மே 1ஆம் தேதி ஆரம்பத்துல இருந்து பாருங்களேன் சூரியன் வந்து மேச ராசியில இருக்காரு, தன்னுடைய உச்ச பலத்தோட இருக்கிறாரு. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்க உங்களுக்கு மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்ப இந்த மே மாதம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்க எல்லாருமே வந்து 2 விதமான பலன்களை வந்து அனுபவிக்க போறாங்க. இந்த மே மாசத்துலதான் நிறைய வந்து மே 4ஆம் தேதி பாருங்க அக்னி நட்சத்திரம் வந்து ஆரம்பமாகுது. அது வந்து மே 21ஆம் தேதி வரைக்கும் அந்த தாக்கம், வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு வெயிலோட தாக்கத்தினால பாருங்க அதிகமாக வந்து சுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பாருங்க அம்மை போடுறது, கொப்பளம் உடம்புல பார்த்தீங்கன்னா கொப்பளம் கொப்பளமா இருக்கிற இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்கும். இப்ப இது மட்டுமே இருந்தால் போதுமான வழிபாடுகள் முக்கியமாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் பாருங்க வழிபாடுகள் திருவிழாக்கள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த மே மாதம் வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வந்து அதிகமாக நடைபெறக்கூடியதாகவும் மக்கள் மத்தியில வந்து ஆன்மீகம் அதிகமாக ஊற்றெடுக்கக்கூடிய மாதமாகத்தான் மே மாதமானது இருக்குது. இந்த மே மாசத்திலேயே பாருங்க முக்கியமான ஒரு கடவுள் வழிபாடுக்குரிய நாளாகவும் இருக்குது. எல்லாரும் பாருங்க நான் எனக்கு கோயிலுக்கு போகவே பிடிக்காது, எனக்கு சாமி கும்பிட பிடிக்காது அப்படி நினைக்கிறவங்க கூட நிறைய நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் கடன் பிரச்சனையால அவதிப்படுறேன் நானு, அப்புறம் என்னோட திருமணமே ஆகல, எனக்கு எல்லா காரியம் தடையாகிட்டே இருக்கு, ரொம்ப நாளா வீடு கட்ட நினைக்க வீடே கட்ட முடியாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மே மாசத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாள் மட்டும் போய் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட டைம்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வழிபாடானது உங்களுக்கு வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கும். வைகாசி மாசம் 1ஆம் தேதி, மே மாசத்துல 15ஆம் தேதி காலையில 6:20 இருந்து 9 மணிக்குள்ள உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல பெருமாளுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி 21 தடவை வந்து நீங்க 27 முறை நீங்க வந்து வலம் வரணும். வலம் வந்து வலம் வரப்ப நம்ம வந்து ஒவ்வொரு பூவா நம்ம வந்து கொடிமரத்தை வச்சுக்கிட்டே வரணும். அந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நியாயமான கோரிக்கைகளை வைத்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதற்குள் உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறப்பட்டு உங்களுடைய பெருமாளின் அருளாசி பரிபூர்ணமாக இருக்கும்.
அந்த மே மாசத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. இது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும். அப்படி இருக்கிறப்ப, இந்த மே மாசத்துல அதனால வந்து நீங்க கோவிலுக்கே நான் போமாட்டேன்னு சொல்றவங்க கூட போய் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாகும். இந்த பதிவுல நாம வந்து மே மாசம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் நல்ல பலன் எது குடுக்க இருக்குது? எதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும்? வீடு கட்டலாமா? திருமணம் நடக்குமா? இல்ல எனக்கு வந்து வெளியூர் போகணும். நான் படிச்ச படிப்புக்கு தக்கன வேலை கிடைக்குமா? இல்ல எனக்கு வந்து மேல்படி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா? அந்த மாரி அமைப்புகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி இருக்க போறோங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, எல்லாருமே இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிக முக்கியமான பதிவுகள், ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பதிவுகள் இந்த சேனல்ல நம்ம அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அன்பான மிதுன ராசி நேயர்களே, மே மாசம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாரி இருக்கும். நமக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு எழுத்துல பிரச்சனை குடுத்துக்கிட்டே இருக்கே. நம்மளால வந்து எந்த காரியம் எடுத்தாலும் அங்கேயும் ஒரு போட்டி இருக்கே. இந்த போட்டியில நம்ம எப்படி ஜெயிக்கிறது? ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமாக பாருங்க போட்டிகள், பொறாமைகள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா போட்டிகள் அதிகமாக சந்திக்கக்கூடியவங்க நீங்க தான். ஆனா உங்களால முடிந்த வரைக்கும் இந்த மாசத்துல நீங்க வந்து இதுக்காக நீங்க வந்து உங்க முயற்சிய வந்து எதுவுமே நீங்க தடை பண்ணாதீங்க. உங்களால் மிகவும் வெற்றி பெற முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகங்களும், கிரக பலங்களும் மே மாசம் முழுவதுமே ரொம்ப பவரா இருக்குது. யார் என்ன சொன்னாலும் நீங்க உங்களுடைய காதுல வாங்கிக்காதீங்க. உங்களுடைய சுய முடிவுப்படி சிந்திச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா, இந்த மாத இறுதியில மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியதாக இருக்கு. ரொம்ப நாளா பாருங்க ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போகணும், வழிபாடு செய்யணும் வச்சுக்கோங்க. அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசத்துல அதிகமா இருக்கு. அது மட்டுமே இல்ல, இந்த மே மாசத்துல தான் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் ஏற்பட போகிறது. தடைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக மனசு வருத்தப்படக்கூடியது இருக்குது. ஆனா பாருங்க இந்த மாச கடைசியில தடைகள் சரியாகக்கூடியதாகவும் இருக்குது. புத்திர பாக்கியம் தடையை நீக்கி புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்போ உங்களால முடிந்த அளவுக்கு இந்த மாதத்துல நீங்க வந்து ரொம்ப வந்து பொறுமையாக இருக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க நினைச்சு எதையும் நீங்க மனசுக்குள்ள வருத்தப்பட்டீங்க அப்படின்னா, அவங்களால சரியான முறையில செயல்பட முடியாமல் போயிடும். அதனால வந்து இந்த மாதத்துல நீங்க புதியதாக ஆரம்பிக்கக்கூடிய செயல்பாடுகள், காரியங்கள் வந்து உங்களுடைய எதிர்கால திட்டத்தை நோக்கியதாக தான் இருக்கும் பொழுது, ரொம்ப நீங்க வந்து குறுகிய கால முடிவுகள் நீங்க எடுக்கவே மாட்டீங்க. எப்ப முடிவெடுத்தாலும் பாருங்க, அவங்களுடைய பெரிய லட்சியமா தான் இருக்கும். அதே மாதிரி பாருங்களேன், பணம் வந்து சேமிக்கணுங்க என்ன இந்த மாசத்துல அதிகமா உங்களுக்கு வரும். அப்ப நம்ம சேமிக்கிறது இது வரைக்கும் நம்ம கையில கையிருப்பு இல்லாம இருக்கு. நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து, இந்த சேமிப்புகள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பக்கபலமாக மாறுவதும் இந்த மே மாசம் முழுவதும் தான் உங்களுக்கு. படிக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய மாதமும் இந்த மாசத்துல இருக்குது. இந்த மாசத்துல தான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி இந்த மாதம் ஆரம்பத்துல உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டுல உச்ச பலத்துல இருக்காரு. அப்ப உச்ச பலத்துல இருக்கக்கூடியவர் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியவரா இருப்பாரு. ஆனா சின்ன சின்ன கண் உடல் உபாதையில கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கண் எரிச்சல் இருக்கும் உங்களுக்கு. அடிவேல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பாருங்க பித்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இந்த மாசத்துல 15ஆம் தேதிக்கு மேல சரியாகி உங்களால் ஒரு ஆரோக்கியமான உடல் நலத்துல நீங்க இருக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப இந்த மே மாசத்துல பாருங்க உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய தாய் வழி உறவினர்கள், தந்தை வழி யாராவது உங்களுக்கு விலகி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து உங்களை வந்து விரும்பி வந்து உங்களோட உறவாடக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது. நண்பர்கள் மூலமாக அதிகமாக மன வருத்தம் அடைகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியதா இருக்கனால நண்பர்கள்ட்ட நீங்க வந்து இந்த மாதம் முழுவதுமே வந்து எப்பயுமே கவனமா இருந்துக்கணும். மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே வந்து நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நீங்க தான். நண்பர்கள் நீங்க எதை கேட்டாலும் நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க. ஆனா பாருங்க அதனால மனசு காயப்படுறது நீங்க தான். அப்ப இந்த மே மாசத்துல உங்களுடைய நண்பர்கள்ட்ட நீங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நீங்க டிராவல் போகணும் அப்படின்னா உங்களுடைய உடைமைகளை சரியான முறையில கவனிச்சு நீங்க எடுத்துட்டு போங்க. நான் இப்ப ட்ரெயின்ல போகணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒன்னும் ஒரு ஆதார் கார்டு விட்டு போயிருவீங்க, இல்ல ஏடிஎம் விட்டு போயிருவீங்க. அப்படியெல்லாம் இல்ல. அந்த ஒரு தவறு நடக்காம இருக்கிறதுக்காக முன்னேற்பாடாக சில திட்டங்கள் நீங்க சில பிளான்கள் போட்டு செய்யறப்ப நல்லா இருக்கும். எதையாவது விற்காத இடங்களை விற்கக்கூடிய அமைப்புமே இந்த மே மாசத்துல உங்களுக்கு வந்து இருக்குது. அதனால வந்து பாருங்க சில கடன் பிரச்சனைகள் சரியாக்குவீங்க நீங்க வந்து. கடன் நிறைய இருக்கிறதுனால கடன் பிரச்சனை சரியாக்க முடியல. அது வேற ஒரு பக்கம் எனக்கு பார்த்தா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு சொத்தை வித்து கடனை அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து.
இதே இது பாருங்க, மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பெண் குழந்தை இல்லாத ஒரு வாய்ப்பு இருக்கும். இருந்ததுன்னா, அவங்களுக்கு இந்த மாசத்துல பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. நான் ரொம்ப நாளா வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடு தடையாயிடுச்சு அப்படின்னா, அப்ப இந்த மாசத்துல அந்த வீடு வேலை வந்து பூர்த்தியாகி, அந்த புதிய வீட்டுக்கு குடிபோகக்கூடிய அமைப்புகளும் பாருங்க ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. இந்த மாசத்துல வந்து. இந்த மாசத்துல ஆரம்பத்துல உங்களுக்கு பயம் குடுக்குற மாரி இருந்தாலும், இந்த மாத இறுதியில மிகப்பெரிய அதாவது உங்களுடைய மௌனமும், உங்களுடைய பொறுமையும் பாருங்களேன், மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்கள தள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. மிக அருகில் வந்து உங்களுடைய வெற்றி இருக்குது. அதனால கவலைப்படாம மிதனராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வேலையும் நீங்க கவனமா நீங்க பாட்டு செஞ்சுக்கிட்டே வாங்க. எதிரிகளை பற்றிய பயம் உங்களுக்கு வேண்டாம். எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் முதல்ல இருந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்குது. ரொம்ப உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க எல்லாரும் பாருங்களேன், அவங்களே வந்து அட்ரஸ் இல்லாம போயிருவாங்க இந்த மாசம் கடைசியில வந்து. அதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலையே படாதீங்க. உங்களால முடிந்த அளவுக்கு உங்க ஊரில் சிவன் கோவில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு சனிக்கிழமை காலை 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறது. நன்றி, வணக்கம். அன்பான அக்ஷரா அண்ணாமலை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரி. இன்றைய பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மே மாத பலன்கள். மே மாதம்னா என்ன? மே 1ஆம் தேதியே பாருங்க மிகவும் சிறப்பான மாதம் தான். அது மட்டுமே இல்ல, மே மாசத்துல வந்து 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் அன்னைக்கு. எல்லாரும் பாருங்க அரசாங்க விடுமுறை விடப்பட்டு உழைக்கிற மக்கள் அனைவருமே வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாகத்தான் மே 1ஆம் தேதி இருக்கிறது. மே 1ஆம் தேதி ஆரம்பத்துல இருந்து பாருங்களேன், சூரியன் வந்து மேச ராசியில இருக்காரு. தன்னுடைய உச்ச பலத்தோட இருக்கிறாரு. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்க உங்களுக்கு மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்ப இந்த மே மாதம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்க எல்லாருமே வந்து 2 விதமான பலன்களை வந்து அனுபவிக்க போறாங்க. இந்த மே மாசத்துலதான் நிறைய வந்து மே 4ஆம் தேதி பாருங்க அக்கை நட்சத்திரம் வந்து ஆரம்பமாகுது. அது வந்து மே 21ஆம் தேதி வரைக்கும் அந்த தாக்கம், வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு வெயிலோட தாக்கத்தினால பாருங்க அதிகமாக வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பாருங்க அம்மை போடுறது, குப்பளம் உடம்புல பார்த்தீங்கன்னா குப்பளம் குப்பளமா இருக்கிற இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்கும். இப்ப இது மட்டுமே இருந்தால் போதுமான வழிபாடுகள் முக்கியமாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் பாருங்க வழிபாடுகள் திருவிழாக்கள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த மே மாதம் வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வந்து அதிகமாக நடைபெறக்கூடியதாகவும் மக்கள் மத்தியில வந்து ஆன்மீகம் அதிகமாக ஊற்றெடுக்கக்கூடிய மாதமாகத்தான் மே மாதமானது இருக்குது. இந்த மே மாசத்திலேயே பாருங்க முக்கியமான ஒரு கடவுள் வழிபாடுக்குரிய நாளாகவும் இருக்குது. எல்லாரும் பாருங்க நான் எனக்கு கோயிலுக்கு போகவே பிடிக்காது, எனக்கு சாமி கும்பிட பிடிக்காது அப்படி நினைக்கிறவங்க கூட நிறைய நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கடன் பிரச்சனையால அவதிப்படுறேன் நானு. அப்புறம் என்னோட திருமணமே ஆகல. எனக்கு எல்லா காரியம் தடையாகிட்டே இருக்கு. ரொம்ப நாளா வீடு கட்ட நினைக்க வீடே கட்ட முடியாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மே மாசத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாள் மட்டும் போய் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட டைம்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வழிபாடானது உங்களுக்கு வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கும். வைகாசி மாசம் 1ஆம் தேதி, மே மாசத்துல 15ஆம் தேதி காலையில 6:20ல இருந்து 9 மணிக்குள்ள உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல பெருமாளுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி 21 தடவை வந்து நீங்க 27 முறை நீங்க வந்து வலம் வரணும். வலம் வந்து வலம் வரப்ப நம்ம வந்து ஒவ்வொரு பூவா நம்ம வந்து கொடிமரத்தை வச்சுக்கிட்டே வரணும். அந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நியாயமான கோரிக்கைகளை வைத்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதற்குள் உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறப்பட்டு உங்களுடைய பெருமாளின் அருளாசி பரிபூர்ணமாக இருக்கும். அந்த மே மாசத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. இது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும். அப்படி இருக்கிறப்ப, இந்த மே மாசத்துல நாள்ல வந்து நீங்க கோவிலுக்கே நான் போமாட்டேன்னு சொல்றவங்க கூட போய் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாகும். இந்த பதிவுல நாம வந்து மே மாசம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் நல்ல பலன் எது குடுக்க இருக்குது? எதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும்? வீடு கட்டலாமா? திருமணம் நடக்குமா? இல்ல எனக்கு வந்து வெளியூர் போகணும். நான் படிச்ச படிப்புக்கு தக்கன வேலை கிடைக்குமா? இல்ல எனக்கு வந்து மேல்படி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா? அந்த மாரி அமைப்புகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி இருக்க போறோங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம்.
ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமான பதிவுகள், ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பதிவுகள் இந்த சேனலில் நம்ம அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அன்பான துளாராசி நேயர்களே, அதிகமான பொறுமையும் நியாயமான குணமும் கொண்ட துளாராசிக்காரங்க நீங்க தான். நீங்க தான் அதிகமாக ஒரு சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. வேலைன்னு வந்துட்டா நீங்க மனசு வச்சு அந்த வேலையை செய்ய நினைச்சா கடுமையான முயற்சி எடுத்து எவ்வளவு பெரிய வேலைனாலும் செஞ்சிருவீங்க. அதே அளவுல மனசுல வேலைக்கு இன்னைக்கு போகவே கூடாது, இந்த வேலையை முடிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு என்ன செஞ்சாலும் இந்த வேலையை செய்யவே மாட்டீங்க. கடப்பாறையை கொட்டி தள்ளினாலும் வேலைக்கு உங்களை அனுப்பவே முடியாது. அந்த மாதிரியான குணங்கள் உங்களுக்கு தான் இருக்கும். ஆனா பாருங்க, ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா பார்த்தால் புலி, அந்த மாதிரி புலி மாதிரி ஒரு வேகத்தோட நீங்க வேலை செய்யக்கூடியவங்க. இதனாலதான் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிக்கும் பிடிக்கும். தனியார் வேலை பார்த்தீங்கன்னா உங்களை அலுவலகத்துல உள்ள அதிகாரிகளுக்கும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் ஆசையானவங்க நீங்க எங்க போய் பார்த்தா உங்களுடைய அதிர்ஷ்டம் ஆனது உங்களுடைய ஓனருக்கு, உங்களுடைய முதலாளி தான் போகும். சொந்தமா தொழில் பார்க்குறவங்களுக்கு அந்த லாபம் வந்து அதிகமா கிடைக்கும். நீங்க ஆனா அதுக்கு வந்து விரும்ப மாட்டீங்க. நீங்க வந்து அது கொஞ்சம் நீங்க பயப்படுவீங்க. நம்ம சொந்தமா பண்ணி ஏதாவது நஷ்டமாயிருமோ? மனசுல நிறைய பயமும், தயக்கமும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வந்து உங்களுடைய உழைப்பு, ராசி பலன், கைராசி அத்தனையும் பாருங்க, உங்களுடைய முதலாளிக்கு தான் போகுது. அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்க எதையுமே வந்து வாய் திறந்து கேட்கவே மாட்டீங்க. மௌனமாவே இருந்து களத்திருக்கக்கூடியவங்க தான் நீங்க. உங்களால் வந்து எந்த ஒரு காரியமாகட்டும் செஞ்சு முடிக்குங்கிற மனதைரியம் உங்களுக்கு வரணும். வந்தாலும் மட்டும் தான் நீங்க ஜெயிக்கவே முடியும். இப்ப பாருங்க, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி இது வரைக்கும் உங்க ராசிக்கு 7ல உச்சத்துல இருக்காரு. அப்போ உங்களுடைய பாட்டி, தாத்தா, முன்னோர்கள் இருந்திருப்பாங்கல்ல, உங்களுடைய அப்பா வழியிலயோ, அம்மா வழியிலயோ வயசான பெரியவங்களுக்கு அவங்க மூலமாக சில ஆதாயங்கள் உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல கிடைக்கும். இந்த மாசத்துல வந்து மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அவங்களால ஒரு ஆதாயம் ஏதாவது ஒண்ணு, அவங்க ரொம்ப நாளா ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸுக்கு வாரிசாக நீங்களே வரக்கூடிய அமைப்பு வந்தாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலமா சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்ல திருமண தடையில இருக்கிறவங்களுக்கு பாருங்க, அவங்க மூலமா எங்கேயாவது ஒரு வரன் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் மூலமாக, உங்களுடைய தாத்தா பாட்டி மூலமாக உங்களுக்கு அதிக அளவுல நன்மை தரக்கூடியதாகத்தான் இந்த மே மாசம் ஆரம்பத்துல இருக்குது. அதே அளவு பாருங்க, இந்த மே மாசம் முடிஞ்ச உடனேவும் மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களால வந்து மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு பெற போறீங்க. உங்க ராசிக்கு 7ல இருந்த சூரிய பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் ஆனவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுப்பாரு. அதனால பாருங்க நிறைய வந்து வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு வந்துகிட்டு இருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் சரிதான், பிரிவுகள் என்பது வராது. நீங்களே வந்து பொறுமையாக சமாளிச்சு நீங்களே போகக்கூடிய அளவுல இருக்குது. ஏன்னா சில குற்றங்களும் குறைகளும் உங்க மேலே இருக்கும். உங்க மேல இருந்ததுன்னா நீங்க அப்படியே காது கொடுத்து வாங்காம நீங்க வெளியில போயிருவீங்க. அந்த மாதிரி அமைப்பு எது சொன்னாலும் சரிதான், சமாதானமாக போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மே மாசத்துலயே அதிகமாகவே இருக்கு. அப்ப உங்களால வந்து இந்த மாசத்துல நீங்க வந்து சொத்துக்கள் சேர்க்கை வந்து அதிகமா இருக்கும். சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனா என்ன அவங்க வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனை அவங்க வந்து கவலைப்பட்டுட்டே இருக்கும். ஐயா கடன் ஆயிடுச்சு, செஞ்சிருச்சு, நம்ம எப்படி கடன் அடைக்க போறது, செய்ய போறது, எண்ணங்கள் அதிகமாவே இருக்கும். மனசுல வந்து ஒரு நிம்மதிங்கிறது இல்லாம தவிப்பாவே இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் வழியில நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒண்ணு புத்திர பாக்கியத்துக்காக நீங்க செலவு செய்வீங்க. இல்லைன்னா புத்திர பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு கல்வி சுப செலவுகள் ஏற்படக்கூடியதாகத்தான் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்குது. பிள்ளை வந்து படிக்க போறான், முத இப்பதான் ஸ்கூலுக்கு போறான்னா அதுக்கு ஒரு செலவு இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, பள்ளியில் படிச்சு முடிச்சான், கல்லூரிக்கு போறான்னா அதுக்கு ஒரு செலவு இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் வந்து படிச்சு முடிச்சாச்சு, வேலைக்கு போறாங்கன்னா அதற்காக ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாகத்தான் அதுவும் பாருங்க சுப செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் பண்ணி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் பாருங்க இந்த மே மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்குது. இந்த துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு நீண்ட காலமாக இருந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு தீரப்போகுது. அந்த பிரச்சனையை நினைச்சே பாருங்க நீங்க மனசுக்கு ஒரு ஆதங்கப்பட்டு ஒரு வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. எதையும் வெளியும் சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய கவலைகளை வந்து யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாசத்துல வந்து அந்த கவலைகளுக்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணுங்கிறது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல, அதுக்குண்டான பெரிய பெரிய தீர்வு கிடைக்க போகுது. ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இடமாற்றம் நல்லா இருக்குது. இடமாற்றம் வந்ததுன்னா கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கோங்க. வெளிநாடு போகக்கூடிய ஆலோசனை எடுத்து அதை கண்டிப்பா நம்மளால பயன்படுத்துங்க. இந்த மாசத்துல நீங்க ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அது மிகப்பெரிய அளவுல வெற்றிகள் பெறக்கூடிய மாதமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும்.
அப்ப அந்த மே மாசம் முழுவதுமே வந்து பொதுவாவே வந்து உங்களுக்கு துளாராசிக்காரங்க ஒருத்தவங்க அந்த வீட்ல இருந்தாலுமே பாருங்க, நெறைய வந்து ஒரு தீர்த்த யாத்திரை போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சுப காரியங்களுக்கு குடும்பத்தோடு செல்வீங்க. குடும்பத்தோட போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசம் முழுவதுமே, மே மாசம் முழுவதுமே துளாராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த மாசத்துல உங்களால முடிந்த அளவுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு வியாழக்கிழமை அன்று போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சா முருகருக்கு பால் அபிஷேகம் செய்து விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த மே மாதம் முழுவதும் அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் மாதமாக உங்களுக்கு இருக்கும். அன்பான அக்ஷரா அண்ணாமலை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி. இன்றைய பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மே மாத பலன்கள். மே மாதம்னா என்ன? மே 1ஆம் தேதியே பாருங்க மிகவும் சிறப்பான மாதம் தான். அது மட்டுமே இல்லை, மே மாசத்துல வந்து 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் அன்னைக்கு. எல்லாரும் பாருங்க அரசாங்க விடுமுறை விடப்பட்டு உழைக்கிற மக்கள் அனைவருமே வந்து ஓய்வு இருக்கக்கூடிய நாளாகத்தான் மே 1ஆம் தேதி இருக்கிறது. மே 1ஆம் தேதி ஆரம்பத்துல இருந்து பாருங்களேன், சூரியன் வந்து மேச ராசியில இருக்காரு, தன்னுடைய உச்ச பலத்தோட இருக்கிறாரு. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்க உங்களுக்கு மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்ப இந்த மே மாதம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்க எல்லாருமே வந்து 2 விதமான பலன்களை வந்து அனுபவிக்க போறாங்க. இந்த மே மாசத்துலதான் நிறைய வந்து மே 4ஆம் தேதி பாருங்க அக்னி நட்சத்திரம் வந்து ஆரம்பமாகுது. அது வந்து மே 21ஆம் தேதி வரைக்கும் அந்த தாக்கம், வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு வெயிலோட தாக்கத்தினால பாருங்க அதிகமாக வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பாருங்க, அம்மை போடுறது, கொப்பளம் உடம்புல பார்த்தீங்கன்னா கொப்பளம் கொப்பளமா இருக்கிற இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்கும். இப்ப இது மட்டுமே இருந்தால் போதுமான வழிபாடுகள், முக்கியமாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் பாருங்க வழிபாடுகள், திருவிழாக்கள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த மே மாதம் வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வந்து அதிகமாக நடைபெறக்கூடியதாகவும், மக்கள் மத்தியில வந்து ஆன்மீகம் அதிகமாக ஊற்றெடுக்கக்கூடிய மாதமாகத்தான் மே மாதமானது இருக்குது. இந்த மே மாசத்திலேயே பாருங்க முக்கியமான ஒரு கடவுள் வழிபாடுக்குரிய நாளாகவும் இருக்குது. எல்லாரும் பாருங்க, நான் எனக்கு கோயிலுக்கு போகவே பிடிக்காது, எனக்கு சாமி கும்பிட பிடிக்காது அப்படி நினைக்கிறவங்க கூட நிறைய நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கடன் பிரச்சனையால அவதிப்படுறேன் நானு. அப்புறம் என்னோட திருமணமே ஆகல. எனக்கு எல்லா காரியம் தடையாகிட்டே இருக்கு. ரொம்ப நாளா வீடு கட்ட வீடே கட்ட முடியாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மே மாசத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாள் மட்டும் போய் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட டைம்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வழிபாடானது உங்களுக்கு வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கும். வைகாசி மாசம் 1ஆம் தேதி, மே மாசத்துல 15ஆம் தேதி காலையில 6:20ல இருந்து 9 மணிக்குள்ள உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல பெருமாளுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி 21 தடவை வந்து நீங்க 27 முறை நீங்க வந்து வலம் வரணும். வலம் வந்து வலம் வரப்ப நம்ம வந்து ஒவ்வொரு பூவா நம்ம வந்து கொடிமரத்தை வச்சுக்கிட்டே வரணும். அந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து, நியாயமான கோரிக்கைகளை வைத்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதற்குள் உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறப்பட்டு உங்களுடைய பெருமாளின் அருளாசி பரிபூர்ணமாக இருக்கும். அந்த மே மாசத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. இது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும். அப்படி இருக்கிறப்ப, இந்த மே மாசத்துல அதன் நாள்ல வந்து நீங்க கோவிலுக்கே நான் போமாட்டேன்னு சொல்றவங்க கூட போய் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாகும். இந்த பதிவுல நாம வந்து மே மாசம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் நல்ல பலன் எது குடுக்க இருக்குது? எதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும்? வீடு கட்டலாமா? திருமணம் நடக்குமா? இல்ல எனக்கு வந்து வெளியூர் போகணும். நான் படிச்ச படிப்புக்கு தக்கன வேலை கிடைக்குமா? இல்ல எனக்கு வந்து மேல் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா? அந்த மாரி அமைப்புகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி இருக்க போறோங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, எல்லாருமே இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிக முக்கியமான பதிவுகள், ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பதிவுகள் இந்த சேனல்ல நம்ம அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, மே மாதம் முழுவதும் இதுவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து வேலையில சில சில எண்ணங்கள், பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளும் எவ்வளவு நாளும் அரசாங்க வேலை ட்ரை பண்றோம், வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனா வருது தட்டி போய்க்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பாருங்க, நீங்க ஒரு குறிக்கோள் வச்சீங்கன்னா, அந்த குறிக்கோள் அடையிற வரைக்கும் வேற எந்த இதுலயும் நீங்க மனசை வந்து செலுத்தவே மாட்டீங்க. அதே குறிக்கோளே நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க நீங்க. அப்ப இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பாருங்களேன்,
உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாருங்க பெரிய அளவுல தான் இருக்கும். உங்களோட ராசிக்கு அரசாங்க வேலைக்காக ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு அதற்கு உண்டான உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதியே வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சபலத்தோட மே மாசம் ஆரம்பத்துல இருந்து மே 15 வரைக்கும் இருக்கிறாரு. அப்ப இந்த மாதம் நடுப்பகுதி வரைக்குமே பாருங்க உங்களுக்கு வந்து அதற்குண்டான விண்ணப்பங்கள் நீங்க அனுப்பிய விண்ணப்பங்களுக்கு சரியான பதில் வந்திருக்கும். அந்த பதில் மூலமாக நீங்க மனசுல ஒரு மகிழ்ச்சியை நீங்க உணர்ந்திருப்பீங்க. இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணங்கள் யாருக்கு தள்ளி போய்க்கிட்டே இருக்கோ, ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் ராசி வேற. அதுலதான் கேட்டை இருக்குது. அப்ப அந்த கேட்டை அப்படின்னாலே திருமணங்கள் தடையாகிக்கிட்டே போகும். நம்ம நினைச்ச உடனே முடிச்ச அந்த மாதிரி அமைப்புகள் வந்து இருக்காது பார்த்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு இந்த மாசத்துல வந்து திருமணங்கள் பேசி முடிவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உங்களுடைய நீண்ட கால கோரிக்கைகள் இந்த மாசத்துல நிறைவேற போகுது. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடியதும் இந்த மாசம் தான் உங்களுக்கு வந்து சொத்துக்கள்ல கொஞ்சம் வம்பு வழக்கு ஏதாவது கேஸ் பிரச்சனை இருக்கும். இல்ல ஒருத்தவங்க உங்களுடைய பங்காளிகள் தரமாட்டேன்னு இருப்பாங்க. இதெல்லாம் சரியாகி அவங்களே மனசு மாறி வந்து உங்களோட நட்பு பாராட்டக்கூடிய அமைப்புல தான் இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு இருக்குது. இப்ப இந்த மாசத்துல வந்து மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அசையா சொத்துக்களுடைய இது வந்து நல்லா இருக்கு. அப்ப உங்க வீட்டுல யாருடைய ஜாதகம் வலுவா இருக்கோ அவங்க பேரை நீங்க சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து சொத்துக்கள் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. நான் ரொம்ப நாளா கடன்லயே இருக்கனால கடனை வந்து தீர்க்கவே முடியாம இருக்குது அப்படி நினைக்கிறவங்க விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாசத்துல அந்த கடன் தொகையில ஒரு பகுதி செலுத்தி எது உங்களுக்கு அதிகமாக நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சோ அந்த கடனை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க. அப்ப உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம், ஒரு கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு சரியான மதிப்பு கிடைக்கல. வேலை பார்க்க போனா வேலை இடத்துலயே சரியான கிடைக்கல. நம்ம நல்லா தானே வேலை பார்க்குறோம். நமக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு சரியான முறையில ஒரு முன்னேற்றமான காலமா இருக்கு. நமக்கு எப்ப இந்த முன்னேற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வரல. இந்த மாசத்துல உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கு வெகுமதியும் சரியா பாராட்டும் உங்களுடைய மேலதிகாரி மூலமாகவே கிடைக்க போகுது. உங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களை நீங்க எதிர்பார்ப்பீங்க. யாராவது ஒருத்தவங்க கிட்ட வந்து அன்பாக சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா அந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு மகிழ்ச்சியோ ஒரு மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வந்து அதுக்கப்புறம் சரியாகும். உங்களுடைய பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்கறது இந்த மாசத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். அதுலயும் உங்களுக்கு பெரிய மனசுல ஒரு வலியும் ஒரு இதையும் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம என்ன செய்ய நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. அதெல்லாம் பாருங்க இந்த மாசத்துல பிற்பகுதியில சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மட்டும் கொஞ்சம் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை தேவை. ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உஷ்ணத்தினால கொஞ்சம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப அவங்களுக்கு சின்ன சின்னதாக ஒரு செக்கப் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் விரைவு செலவு எதுவுமே ஏற்படாது. சுப செலவுகளாக உருவாவதற்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு யாருக்காவது வந்து வெளிநாடு போய் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாசத்துக்கு தான் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அதனால வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப வந்து ஆதாயமானதாக இருக்கு. அப்ப நீங்க வந்து வேலைக்கு போனாலும் சரி, படிக்கிறதுக்கு போனாலும் சரி, இல்ல நீங்க வந்து நான் சுத்தி பார்க்கறதுக்காக டூர் மாதிரி போனாலும் சரி தான் இந்த மாசம் அதற்கு உண்டான உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரெடியா இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கங்க. அப்ப உங்களால வந்து அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அந்த சொத்து வந்து எது வில்லங்கம் இல்லாம இருக்கா நீங்க பார்த்து சரி பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா இந்த மாசம் ஆரம்பத்திலேயே வந்து 10க்கு அதிபதி உங்க ராசிக்கு 6ல இருக்காரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வராங்க. அப்ப தேவையில்லாத சட்ட சிக்கல்ல நீங்க வந்து மாட்டிடக்கூடாது. அதற்கு நீங்க எந்த சொத்து வாங்குறப்பையும் பாருங்க நீங்க வந்து சரியான முறையில நல்ல ஒரு ஆட்டை தெரிஞ்சவங்ககிட்ட விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட காமிச்சு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு சரி பண்ணி பார்த்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதற்கு பின்னாடி வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கும் அது ஒரு உரிய காரணமாக இருக்கும். இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுவே மனதுல வந்து மிகப்பெரிய கவலைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் அதிகமாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே பாருங்க தியானம், மெடிடேஷன் இந்த மாதிரி தான் நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுல உடம்புலையும் மனதிலையும் எந்த ஒரு பாதிப்பும் வராம இருக்கும். சில பேருக்கு பாருங்க இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்க எந்த வயசாக இருந்தாலும் காதல் ஒன்று வரும். அந்த காதல்ல வந்து ஏத்துக்காதது உங்களுடைய கையில தான் இருக்குது. புதிய நண்பர்கிட்ட நீங்க எப்பயுமே ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த மாசத்தில் வரக்கூடிய புதிய நண்பர்கிட்ட நீங்க ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க தப்பிக்க முடியும். இந்த மாதம் முழுவதுமே உங்களால் முடிந்த அளவுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய விநாயகரை
விநாயகரை நீங்க வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அருகம்புல் மாலை சாற்றி 2 மாவிளக்கு தீபம் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான மாதமாக இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கும். அன்பான அக்ஷரா அண்ணாமலை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி. இன்றைய பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மே மாத பலன்கள். மே மாதம்னா என்ன? மே 1ஆம் தேதியே பாருங்க மிகவும் சிறப்பான மாதம் தான். அது மட்டுமே இல்லை, மே மாசத்துல வந்து 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்கள் தான். அன்னைக்கு எல்லாரும் பாருங்க அரசாங்க விடுமுறை விடப்பட்டு உழைக்கிற மக்கள் அனைவருமே வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாகத்தான் மே 1ஆம் தேதி இருக்கிறது. மே 1ஆம் தேதி ஆரம்பத்துல இருந்து பாருங்களேன், சூரியன் வந்து மேச ராசியில இருக்காரு, தன்னுடைய உச்ச பலத்தோட இருக்கிறாரு. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்க உங்களுக்கு மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்ப இந்த மே மாதம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்க எல்லாருமே வந்து 2 விதமான பலன்களை வந்து அனுபவிக்க போறாங்க. இந்த மே மாசத்துலதான் நிறைய வந்து மே 4ஆம் தேதி பாருங்க அக்னி நட்சத்திரம் வந்து ஆரம்பமாகுது. அது வந்து மே 21ஆம் தேதி வரைக்கும் அந்த தாக்கம், வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு வெயிலோட தாக்கத்தினால பாருங்க அதிகமாக வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பாருங்க அம்மை போடுறது, குப்பளம் உடம்புல பார்த்தீங்கன்னா குப்பளம் குப்பளமா இருக்கிற இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்கும். இப்ப இது மட்டுமே இருந்தால் போதுமான வழிபாடுகள், முக்கியமாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் பாருங்க வழிபாடுகள், திருவிழாக்கள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த மே மாதம் வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வந்து அதிகமாக நடைபெறக்கூடியதாகவும், மக்கள் மத்தியில வந்து ஆன்மீகம் அதிகமாக ஊற்றெடுக்கக்கூடிய மாதமாகத்தான் மே மாதமானது இருக்குது. இந்த மே மாசத்திலேயே பாருங்க முக்கியமான ஒரு கடவுள் வழிபாடுக்குரிய நாளாகவும் இருக்குது. எல்லாரும் பாருங்க, நான் எனக்கு கோயிலுக்கு போகவே பிடிக்காது, எனக்கு சாமி கும்பிட பிடிக்காது அப்படி நினைக்கிறவங்க கூட நிறைய நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் கடன் பிரச்சனையால அவதிப்படுறேன் நானு, அப்புறம் என்னோட திருமணமே ஆகல, எனக்கு எல்லா காரியம் தடையாகிட்டே இருக்கு, ரொம்ப நாளா வீடு கட்ட நினைக்க வீடே கட்ட முடியாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மே மாசத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாள் மட்டும் போய் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட டைம்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வழிபாடானது உங்களுக்கு வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கும். வைகாசி மாசம் 1ஆம் தேதி, மே மாசத்துல 15ஆம் தேதி காலையில 6:20 இருந்து 9 மணிக்குள்ள உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல பெருமாளுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி 21 தடவை வந்து நீங்க 27 முறை நீங்க வந்து வலம் வரணும். வலம் வந்து வலம் வரப்ப நம்ம வந்து ஒவ்வொரு பூவா நம்ம வந்து கொடிமரத்தை வச்சுக்கிட்டே வரணும். அந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து, நியாயமான கோரிக்கைகளை வைத்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதற்குள் உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறப்பட்டு உங்களுடைய பெருமாளின் அருளாசி பரிபூர்ணமாக இருக்கும். அந்த மே மாசத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. இது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும். அப்படி இருக்கிறப்ப, இந்த மே மாசத்துல அதனால வந்து நீங்க கோவிலுக்கே நான் போமாட்டேன்னு சொல்றவங்க கூட போய் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாகும். இந்த பதிவுல நாம வந்து மே மாசம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் நல்ல பலன் எது குடுக்க இருக்குது? எதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும்? வீடு கட்டலாமா? திருமணம் நடக்குமா? இல்ல எனக்கு வந்து வெளியூர் போகணும். நான் படிச்ச படிப்புக்கு தக்கன வேலை கிடைக்குமா? இல்ல எனக்கு வந்து மேல்படி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா? அந்த மாரி அமைப்புகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி இருக்க போறோங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, எல்லாருமே இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிக முக்கியமான பதிவுகள், ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பதிவுகள் இந்த சேனல்ல நம்ம அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அன்பான கடகராசி நேயர்களே, மே மாதம் முழுவதும் இந்த மாதம் வந்து பாருங்க ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி உங்க ராசிக்கு மேச வீட்டுல இருக்காரு, அதாவது உச்ச வீட்டுல இருக்காரு. அப்ப இதனால பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான அமைப்புகள் நடக்க இருக்கிறது. தொழில்ல 10ஆம் இடத்துல வந்து அதிகம் பாருங்க, சூரியன் வந்து 10ஆம் இடத்துல திக்பலம், திக்பலம் மட்டுமே இல்லாம அவருடைய உச்ச வீட்டுல உச்ச ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த மாசத்துல ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு மனசுல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் ஏற்படும். இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறது, இது எப்படி சரியாகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த மே மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு இருக்குது. இப்ப உங்களால முடிந்த அளவுக்கு வந்து நீங்க வேலை பார்ப்பீங்க, தொழில் பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க.
அப்போ உங்களால வந்து பெரிய அளவுல வந்து லாபம் பார்க்கவே முடியாது. மனசுக்குள்ள ஒரு குறையாவே இருக்கும். இன்னொன்னு பாருங்க, இந்த குறையில நீங்க வந்து உங்க வீட்ல உள்ளவங்க மேல நீங்க வந்து காட்டுவீங்க. அதாவது கோவப்படுவீங்க, எரிச்சல் படுவீங்க. ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை மேல கோவத்த காட்டுவீங்க. ஒரு அன்பா நீங்க எப்படா பேசுவீங்கிற அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலில உள்ளவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இதெல்லாம் மாறி, நீங்க அன்பாகவும், சிரிச்ச முகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மாசம் வந்து ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்திருக்குது. இப்ப இந்த மாசத்துல தான் பாருங்க, நீங்க வந்து இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இடம் நெறைய வாங்கி போட்டுனால கொஞ்சம் ஒரு குறைஞ்ச இடம் வாங்கி போட்டு, உங்கள வந்து வாங்க சொல்லி வந்து வம்படியா சொல்லுவாங்க. வாங்க சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால வாங்கி ஆதாயம் காணக்கூடிய அமைப்பு இருக்குது. இடம் வாங்கி போட்டுக்கொள்ளுங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்புமே இருக்குது. கொஞ்சம் கடன போட்டுனாலும் சரி வீட வாங்குவோம். வீட கட்டுவோம். நம்ம கடன் தான் நெறைய வாங்கி இது ஒரு கடனா இருக்கட்டுமே! அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களுடைய மாற்றத்த குடுத்து கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த மாசத்துல மே மாசத்துல அதிகமாவே இருக்குது. என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த்ல இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளயே மனசுல ஒரு நம்பிக்கையும், ஒரு தெளிவு ஏற்படும். சரி பரவாயில்லப்பா நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஆனா இப்பதான் கொஞ்சம் அதுக்கான தெளிவுகள் வந்து ஏற்படுது. நம்ம ஆரோக்கியத்த நோக்கி நம்ம வந்து போய்க்கிட்டு இருக்கோம். அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம மருத்துவம் பார்ப்போம். ஒரு மனசுல ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடியதுக்காக தான் இந்த மே மாசம் முழுவதுமே வந்து கடகராசியான உங்களுக்கு இருக்குது. உங்களால வந்து நீங்க வந்து கொஞ்சம் வீட்ல உள்ளவங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட கொஞ்சம் நீங்க வந்து அனுசரிச்சு பொறுமையா நீங்க வந்து போங்க. கொஞ்சம் உங்களுடைய கோபத்த கொஞ்சம் குறைச்சுக்கங்க. எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் எரிச்சல தான் குடுக்கும். அதனால கொஞ்சம் டென்ஷன குறைச்சு, கோபத்த குறைச்சு, அதிகமாக அன்பாக இருக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த காலங்கள். அப்ப அந்த மே மாசம் முழுவதுமே என்னதான் சூரியன் உச்சபலமா இருந்தாலும், வருமானத்துக்கு குறைவில்லாம தான் உங்களுக்கு இருக்கும். வருமானங்களும் உயரக்கூடிய காலமாகத்தான் இருக்கும். உங்களுடைய இதுவரைக்கும் பேசாம இருந்த உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் வந்து, இந்த மாசத்துல இருந்து உங்கள பேசுறதுக்காக கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. உங்களுடன் பிறந்தவருடைய சொந்த பந்தங்கள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள், ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, சரி இவர்ட்ட போவோம், இந்த அம்மாட்ட போவோம், நம்மளால காரியம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உங்க உடன் பிறந்தவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மாசத்துல வந்து ரொம்ப அதிகமாவே இருக்குது. வந்தாலும் நீங்க பாருங்க முகம் சுளிக்காம அவங்க என்னதான் அவங்க வந்து மனசு காயப்படுத்தி பேசி இருந்தாலும், நீங்க அவங்கட்ட வந்து முகம் சுளிக்காம அவங்கட்ட அன்போட நீங்க பேசி வரவேற்று, ஒரு பரிமாறக்கூடிய வாய்ப்புகள், அன்ப வந்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. உங்களால் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிகவும் சிறப்பான ஒரு மாதமாகத்தான் இருக்கும். ஏன்னா நெறைய உங்களுக்கு வருத்தமாவே இருந்தது கடகராசிக்காரங்க. என் குழந்தைகளுக்கு ஒரு நல்லது செய்ய முடியலையே! இல்ல திருமணம் முடிச்ச பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. இல்ல திருமணம் இப்ப முடிச்சாச்சு குழந்தை பாக்கியம் இருக்கு. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான அமைப்பு இல்லாம இருக்கு. ஒரு வீடு கட்ட முடியாம இருக்காங்க அப்படின்னா, இந்த மாசத்துல அதற்கு ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்புகள் ரொம்ப வந்து அதிகமாகவே வந்து இந்த கடகராசிக்காரங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்குது. உங்களுடைய பிள்ளைங்க வந்து படிச்சு முடிச்சுட்டாங்க. வெளியில வேலைக்கு போகலாம். வெளிநாடு போகலாம்னு கேட்டா, தாராளமாக நீங்க இப்ப முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக வெளியில நீங்க போனாலுமே வருங்க, அதற்குண்டான விண்ணப்பம் மட்டும் நீங்க வந்து அனுப்புனா போதும். அதற்கும் நீங்க எதிர்பார்த்த மாரி நம்ம தான் போய் படிக்கவே இல்ல. பிள்ளைகளாவது படிக்கட்டும். அப்படிங்கிற மாரி நீங்க எதிர்பார்த்த ஒரு கல்லூரியில இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் வழியிலிருந்து அத்தனை மன கஷ்டங்களும் சரியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில மே 15க்கு மேல பாருங்க. இதுவரைக்கும் நீங்க குடுத்துருப்பீங்க ஒரு இடத்துல பணம் வந்து. ஒரு அவசரத்துக்காக கைமாத்தா வாங்கியிருப்பாங்கல்ல. அந்த பணம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புமே அதிகமா இருக்கு. நீங்கள இப்போ ஒரு 6 மாசமா கட்டிட்டே இருந்துட்டு வராம இருந்திருக்கும். ஆனா, அந்த பணம் வந்து நீங்களே எதிர்பார்க்காத நேரத்துல உங்களுக்கு வரக்கூடிய வந்து உங்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளுமே பாருங்க, இந்த மாசத்துல வந்து மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. பண வரவு அதிகமாக வரவுகள் உயரக்கூடிய மாதமாக இருக்கிறனால, புதியதாக முதலீடு செய்யறதுல மட்டும் நீங்க வந்து ரொம்ப வந்து கவனமாக செய்யணும். புதிய தொழில் செய்யணும் அப்படின்னா, அதுல உங்க சுயஜாதகத்த பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களா எடுத்தங்க கவுத்தன்னு செஞ்சுறாதீங்க. ஏன்னா, இந்த மாசத்துல உங்களுக்கு நெறைய பண வரவு இருக்குது. புதியதாக தொழில் மட்டும் நீங்க வந்து பண்ணக்கூடாது. வீடு இருக்கிறவங்க, நான் ஒரு வசதி குறைவான வீட்ல இருக்கேன்னா, வாடகை வீட்டிலேயே பாருங்க வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய அமைப்புகளுமே அதிகமா உங்களுக்கு இருக்குது. இந்த மாசம் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து உங்க ஊருக்குரிய அன்னை காளியை வந்து நீங்க வந்து வணங்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து 1 6 7க்கு போய் 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த மே மாதம் முழுவதுமே மனதிற்கு மிகவும் அமைதி தரும் மாதமாக இருக்கும். நன்றி.